என்பது நம் உடம்பில் ஏற்படக்கூடிய பலவிதமான நோய்களை எளிதில் தீர்க்கக்கூடியவை. எனவே இவை நோய்களை தீர்த்து நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியையும் அளிக்கின்றது. மூலிகைகளை நாம் எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதையும் மூலிகையில் உள்ள நன்மைகள் என்ன என்பதை பற்றியும் நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் வீடியோலே வானகிருஷ்ணன் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம கருவேலை மரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கருவேலை மரம் அப்படிங்கிறது பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்ம கிராமங்களில், ஏரிக்கரைகளில், சுடுகாடோட ஓரங்களில் கிடைக்கக்கூடிய ரொம்ப சாதாரண ஒரு முள் வகை தாவரம்ங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். வெளிப்புறமாக பார்க்கும்போது அந்த மரப்பட்டை அடர் கருமை நிறமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த கருவேல மரத்துக்கு இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உடலில் இருக்கக்கூடிய இரத்தத்தில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸை குறைக்கக்கூடிய ரொம்ப அழகான ஒரு மருந்துன்னு சொல்லலாம். பொதுவாக இன்றைக்கு உடலில் இருக்கக்கூடிய இரத்தம் பாதிக்கப்படும் போது தான் நமக்கு தோல் சம்பந்தப்பட்ட நிறைய நோய்கள் ஏற்படுறதை நம்ம பார்க்குறோம். தோல் நோய்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோரியாசிஸ் முதல் கொண்டு, அர்டிகேரியா முதல் கொண்டு, வெரிகோஸ் அல்சர் முதல் கொண்டு, டயபெட்டிக் ஃபுட் அல்சர் முதல் கொண்டு எல்லா பிரச்சனைகளுமே ஒரு தோல் நோயாகத்தான் நம்ம சிகிச்சை கொடுக்குறோம். குறிப்பாக இந்த வெரிகோஸ் வெயினில் ஏற்படக்கூடிய அல்சர், அதே போல் டயபெட்டிக்கில் ஏற்படக்கூடிய ஃபுட் அல்சர்னு சொல்லக்கூடிய ரெண்டு பிரச்சனை இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மருத்துவ முறைகளுக்கும் மிக மிக சவாலான ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படும் போது என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா, இந்த கருவேல மரத்துடைய மரப்பட்டையை எடுத்து தண்ணீரில் இட்டு நன்றாக கொதிக்க வைத்து, அதாவது 1 லிட்டர் தண்ணீருக்கு 20 கிராம் அளவுக்கு மரப்பட்டையை இட்டு நன்றாக கொதிக்க வைத்து அதை 1/2 லிட்டர் அல்லது 300 மில்லியாக குறைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த கஷாயத்தை வைத்து லேசாக சூடான ஒரு நிலைமையில் அந்த காயங்களை கழுவுவதற்கு பயன்படுத்துகின்ற ஒரு ஆன்டிசெப்டிக் ஒரு பொருளாக அதை பயன்படுத்துவோம். அதை பயன்படுத்தும் போது பார்த்திங்கன்னா, இறந்த திசுக்கள் நீக்கப்பட்டு அந்த இடத்தில் இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகள் நீக்கப்பட்டு அந்த காயங்கள் மிக வேகமாக ஆறி குணமாகிறத நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு வெளிப்புற உபயோகத்திலேயே வெரிகோஸ் வெயின் அல்சர் மற்றும் டயபெட்டிக் ஃபுட் அல்சரை நீக்கக்கூடிய ரொம்ப சிறப்பான குணம் இந்த கருவேல மரத்திற்கு உண்டு. இந்த கருவேல மரத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பிசின் வரதை நம்ம பார்க்க முடியும். பார்ப்பதற்கு ஒரு பழுப்பு நிறத்திலேயோ அல்லது மஞ்சள் கலந்த பழுப்பு நிறத்திலேயோ அந்த பிசின் வரதை பார்க்க முடியும். அந்த பிசினை எடுத்துகிட்டு முறைப்படி சுத்தம் செய்த பிறகு அந்த பிசின் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு ஏற்படுகின்ற வெள்ளைப்படுதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக அந்த பிசினை எடுத்து நன்றாக அரைத்து பவுடர் செஞ்சு வச்சுட்டு வெள்ளைப்படுதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கக்கூடிய பெண்களுக்கு மாதவிலக்கு முடிந்த ஒரு 3வது நாள்லேருந்து ஒரே ஒரு தேக்கரண்டி எடுத்து சிறிதளவு வாழைப்பழத்தில் அதை போட்டு பிசைந்து காலையில் ஒருவேளை எழுந்த உடனே வெறும் வயிற்றில் அதை சாப்பிட கொடுத்துடணும். ஒரே ஒரு மாதம் அந்த மாதிரி சாப்பிட்டு வந்தாலே போதும், வெள்ளைப்படுதல் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் முழுமையாக குறைந்து நின்று போகிறத நம்ம பார்க்க முடியும். நிறைய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெள்ளைப்படுதல் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்படும் போது கருவாய் புண்ணுன்னு சொல்லக்கூடிய சர்விக்கல் அல்சர் அல்லது சர்விக்கல் கேன்சராக மாறுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு பெண்களுக்கு ஏற்படுகின்ற புற்றுநோய்களில் மிக முக்கியமான புற்றுநோய் கருவாய்ப்புண் அப்படின்னு சொல்லக்கூடிய சர்விக்கல் கேன்சர் தான். அதனால் வெள்ளைப்படுதல் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் யாருக்காவது இருந்ததுன்னா உடனே சிகிச்சை எடுத்து அதை குணப்படுத்தி கொள்வது அப்படிங்கிறது மிக மிக அவசியமான ஒன்று. அதற்கு இந்த கருவேல மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய பிசின் ஒரு மிகச்சிறந்த மருந்து என்றால் மிகையாகாது. இன்றைக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஐபிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அல்லது அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பிரச்சனை, இந்த 2 பிரச்சனையுமே ஏற்படும் போது பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு குறைந்தது 5லிருந்து 10 முறை மலம் கழிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். அந்த மாதிரி மலம் கழிக்கும்போது பெரும்பாலான நேரங்களில் பார்த்திங்கன்னா அதோடு சேர்ந்து மியூக்கஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களோ, உள்ளே இருக்கக்கூடிய கொழுப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களோ அல்லது உதிரமோ கூட போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறத பார்க்க முடியும். என்னதான் ஸ்டீராய்டு மருந்துகளை எடுத்துக்கொண்டாலும், என்னதான் நிறைய பிரச்சனைகள் மருந்துகளை எடுத்துக்கொண்டாலும் இந்த பிரச்சனைக்கு விடிவு காலமே இல்லை அப்படின்னு கவலைப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதே போல் எங்கேயாவது கிளம்பணும் அப்படின்னா, ஒரு கல்யாணத்துக்கு போனோன்னா 1க்கு 2 முறை பாத்ரூம் யூஸ் பண்ணணும். வெளியில் ட்ராவலிங் போனோன்னா ஒரு பயம், 1க்கு 2 முறை பாத்ரூம் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படுவதற்கு காரணமே ஐபிஎஸ் அல்லது அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய 2 பிரச்சனைகள். இந்த 2 பிரச்சனைகளையும் நீக்கக்கூடிய
அதே போல் மோஷனுடைய கன்சிஸ்டன்சியை அதிகப்படுத்தக்கூடிய சக்தி வந்து இந்த கருவேல மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த பிசினுக்கு உண்டு. இந்த கருவேல மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த பிசினை அரைத்து தூளாக்கி ஒரே ஒரு தேக்கரண்டி அளவுக்கு எடுத்து காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து சாப்பிடுகின்ற ஒரு பழக்கத்தை வைத்து கொண்டாலே மிக வேகமாக வயிறு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், குறிப்பாக இந்த குடல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் படிப்படியாக குணமாகிறத நம்ம பார்க்க முடியும். டைவர்டிகுலைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை, அதாவது குடலுக்குள் குடல் வந்து போய் சேர்ந்து குடல் ஏற்றம்னு சொல்லக்கூடிய நம்ம ஒரு பிரச்சனையை பற்றி கேள்விப்படுறோம். இந்த குடல் ஏற்றம் அப்படிங்கிற பிரச்சனை ஏற்படும் போது பெரும்பாலும் இன்றைக்கு சில ஸ்டீராய்டு மருந்துகளோ அல்லது அறுவை சிகிச்சை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ தான் ஏற்படுறதை நம்ம ரொம்ப அதிகமாக பார்க்குறோம். அறுவை சிகிச்சை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் போது பெரும்பாலான நேரங்களில் அது உடலுக்கு நிரந்தரமான பாதிப்பாக மாறுறதை நம்ம பார்க்குறோம். டைவர்டிகுலைட்டிஸ் ஏற்படும் போது பெரும்பாலும் அறுவை சிகிச்சை செய்து அந்த குடல் பகுதியை நீக்கக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது இன்றைக்கு பொதுவாக செய்யக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட்டு. இதை குறைக்கக்கூடிய, குணப்படுத்தக்கூடிய நல்ல மருந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கருவேல மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த பால் கஷாயத்திற்கு அந்த சக்தி உண்டு. 100 மில்லி அளவுக்கு பால், 200 மில்லி அளவுக்கு தண்ணீர், கருவேல மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த மரப்பட்டை அப்படிங்கிறது ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நன்றாக போட்டு ஒரு காஃபி கொதிக்க வைக்கிறது மாதிரி நல்லா கொதிக்க வச்சு பால் அளவுக்கு அதை சுண்ட வச்சு வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு பால் கஷாயத்தை காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படின்னு எடுக்க ஆரம்பித்தோம்னாலே எவ்வளவு நாள்பட்ட டைவர்டிகுலைட்டிஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் குடல் ஏற்றம், குடல் இறக்கம்ங்கிறது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், கீழே இறங்கும். குடல் ஏற்றம்ங்கிறது குடலுக்குள்ளேயே குடல் போய் சேரக்கூடிய ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனை படிப்படியாக குறைந்து குணமாகிறத நம்ம பார்க்க முடியும். எனவே நேயர்களே, இந்த கருவேல மரத்தை பொறுத்தவரையிலும் உடலில் ஏற்படுகின்ற காயங்களை குணப்படுத்துவதற்கும், உடல் தேற்றி வெள்ளைப்படுதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும், டைவர்டிகுலைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய குடல் ஏற்றம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை பின்பற்றி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். நம் வாழும் சமூகமானது நன்மைகளையும் தீமைகளையும் உள்ளடக்கியவை. இவற்றில் நன்மைகள் எவை, தீயவைகள் எவை என்பதை நாம் அறிந்து எவ்வாறு நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் வீடியோலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு அரசு என்பது மக்களை ஒடுக்க விரும்புகிற போது அவர்கள் முதலில் செய்யக்கூடியது மக்களிடம் அச்சத்தை விதைப்பது என்பதாகும். முக்கியமாக உரிமைகளுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர்கள், உரிமைகளுக்காக போராடக்கூடியவர்கள், அவர்களிடையே ஒரு பயத்தை விளைவிப்பதன் மூலமாக அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக போராட்ட களத்தை விட்டு விலக்கிவிடலாம் என்று ஒரு அரசு கருதுகிறது. இதற்காக எந்தவிதமான தர்க்க பொருத்தமும் மற்ற, நியாயமும் மற்ற, நியதியும் மற்ற சட்டப்பிரிவுகளில் கைது செய்வது அல்லது பழைய வழக்குகளை தூசு தட்டி எடுத்து அதன் மூலமாக அவர்களை சிறையில் அடைத்து அச்சுறுத்துவது என்கிற நடைமுறை தமிழகத்தில் இப்பொழுது பரவலாகி கொண்டு வருகிறது. உங்களுக்கு நினைவிருக்கலாம், சில மாதங்களுக்கு முன்பு, அதாவது பாடகர் கோவன் அவர் மதுவுக்கு எதிராக போராடினார் என்பதற்காக, ஒரு பாடலை பாடினார் என்பதற்காக அவரை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்தார்கள். ஒரு மதுவிற்கு எதிரான ஒரு பாடலை பாடிய ஒருவரை தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்வது என்பது நினைத்து பார்க்க முடியாத ஒன்று. நீதிமன்றம் கடுமையான கண்டனத்துடன் அவர் மீதான அந்த வழக்கை தள்ளுபடி செய்தது, அவரை விடுதலை செய்தது. ஆனாலும் கூட அரசு விடாப்பிடியாக அந்த வழக்கில் அவருக்கு எதிராக வாதாடியது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எப்படி ஒருவரை தன்னுடைய ஒரு கருத்துரிமைக்காக, ஒருவரை தன்னுடைய கருத்துக்களை ஒரு அரசுக்கு எதிராக வெளிப்படுத்தியதற்காக, அதுவும் மதுவினால் மக்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு பேரழிவை பற்றி ஒருவர் பாடல் பாடியதற்காக அவரை எப்படி தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் அடைக்க முடியும்? அந்த சட்டத்தினுடைய வரையறை தான் என்ன என்கிற கேள்வி பரவலாக எழுந்தது. ஆனால் இதை இன்றைக்கு தன்னுடைய ஒரு வழக்கமாகவே தமிழக காவல்துறை மாற்றிக்கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். திருமுருகன் காந்தி அவர் ஒரு ஈழத்தில் போரில் உயிரிழந்தவர்களுக்கு ஒரு நினைவேந்தல் நிகழ்ச்சி நடத்துவதற்காக மே 14ஆம் தேதி மெரினா கடற்கரையில் ஒரு நிகழ்ச்சி நடத்துவதற்காக அனுமதி கேட்டதற்காக, அந்த நிகழ்ச்சியை நடத்த முயற்சித்ததற்காக அவரை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் வைத்திருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்ல, இன்றைக்கு கதிராமங்கலத்தில்
அவர்கள் இந்த எரிவாயு எடுப்பதற்கு எதிரான ஒரு போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவி வளர்மதியையும் அதே போல் குண்டர் சட்டத்தில் கைது செய்திருக்கிறார்கள். இது எப்படி இந்த சட்டங்களை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள்? இத்தனைக்கும் அந்த மாணவி அந்த திட்டத்திற்கு எதிராக அவர் துண்டு பிரசுரம் விநியோகித்தார். இதுதான் அவர் செய்த குற்றம். இதற்காக அவரை நக்சலைட் என்று சொல்லி அவர் மீது எத்தனையோ பிரிவுகளில் வழக்குகளை பதிவு செய்து இன்றைக்கு அவரை குண்டர் சட்டத்தில் அடைத்து வைத்திருக்கிறார்கள். இது உண்மையிலேயே இந்த குண்டர் சட்டம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுமையான குற்றவாளிகளுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு சட்டப்பிரிவு. அதாவது ஒருவரை நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்லாமலேயே அவரை சிறைச்சாலையில் வைத்திருக்க முடியும், அல்லது காவல்துறையினுடைய காவலில் வைத்திருக்க முடியும். அங்கு அவருக்கு என்ன விதமான சித்திரவதைகளை வேண்டுமானாலும் இழைக்க முடியும். மாணவி வளர்மதிக்கு ஏற்கனவே ஒரு முறை அவர் கைது செய்யப்பட்டு திருச்சி சிறையில் அவர் மிக கடுமையான சித்திரவதைகளுக்கு ஆளாக்கப்பட்டார் என்று செய்திகள் வந்தன. அவர் பிறகு ஜாமீனில் வெளிவந்த பிறகு இப்பொழுது குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு மீண்டும் அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இதனுடைய நோக்கம் என்பது என்ன? ஒரு அரசினுடைய திட்டத்திற்கு எதிராக துண்டு பிரசுரம் கொடுப்பது என்பது அவ்வளோ பெரிய ஒரு குற்றமா? இது அடிப்படையிலேயே நம்முடைய அனைத்து விதமான ஜனநாயக உரிமைகளையும் மீறக்கூடிய ஒன்று. மத்திய அரசினுடைய இதே திட்டத்தை எதிர்த்து எத்தனை ஊடகங்கள் எத்தனை செய்திகளை வெளியிட்டன, எத்தனை தலைவர்கள் பேசினார்கள். அவர்கள் மீதெல்லாம் ஏன் அப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கை எடுக்க முடியுமா? அல்லது எடுத்தால் அதை நீதிமன்றம் பார்த்து கொண்டிருக்க முடியுமா? ஆனால் எளிய மனிதர்கள் மீது இத்தகைய கொடூரமான சட்டங்களை தாராளமாக அவர்களால் பிரயோகிக்க முடிகிறது. சில தினங்களுக்கு முன்பு அதே போல் திவ்யபாரதி என்கிற ஒரு ஆவணப்படை இயக்குனர், அவர் ஏற்கனவே எடுத்த ஒரு படம் பரவலான ஒரு விவாதங்களுக்கு ஆளானது. மலமல்லக்கூடிய தொழிலாளிகளுடைய அந்த வாழ்க்கையை மையமாக வைத்து எடுத்த அந்த படத்திற்காக அந்த படத்தை திரையிட அனுமதி மறுத்து ஒரு மிகப்பெரிய அளவிற்காக அந்த படத்தை தடுக்கிற முயற்சியில் காவல்துறையினர் ஈடுபட்டார்கள். இப்பொழுது அவர் மாட்டுக்கறி தொடர்பான ஒரு படத்தை, இப்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மாட்டுக்கறி சர்ச்சை தொடர்பான ஒரு படத்தை எடுத்து வருவதாக சமூக வலைத்தளங்களில் செய்திகள் வெளிவந்தன. அந்த அடிப்படையில் தான் அவரை மிரட்டுவதற்காக 8 வருடங்களுக்கு முன்பு போடப்பட்ட ஒரு சிறிய போராட்டம் தொடர்பாக போடப்பட்ட ஒரு வழக்கை தூசி தட்டி எடுத்து அவரை கைது செய்து சிறைச்சாலைக்கு கொண்டு செல்கிறார்கள். பிறகு அவர் ஜாமீனில் வெளியே வருகிறார். இப்படி ஒரு பழைய வழக்கை, ஒரு தொடர்பான பழைய வழக்கை தேடி எடுத்து அவர் கைது செய்யப்படுகிற அந்த சந்தர்ப்பம் என்னவென்பதை நாம் பார்க்க வேண்டும். அச்சத்தை விதைக்க வேண்டும். யாரெல்லாம் இந்த அரசினுடைய அல்லது மத்திய அரசினுடைய கொள்கைகளுக்கு எதிராக குரல் கொடுக்கிறார்களோ, போராடுகிறார்களோ, இடையறாத செயல்பாடுகளில் ஈடுபடுகிறார்களோ அவர்களை மிக கடுமையான சட்டப்பிரிவுகளின் கீழ் அவர்களை அடைத்து வைக்க வேண்டும், மிரட்ட வேண்டும், அச்சுறுத்த வேண்டும். இதுதான் தொடர்ச்சியாக இந்த அரசினுடைய அணுகுமுறையாக இருக்கிறது. அந்த வகையில் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அவர் எப்படி அரசியல் எதிரிகளை பழிவாங்குவதற்காக மிக கடுமையான சட்டங்களை பயன்படுத்தினாரோ, ஏனென்றால் நமக்கு நன்றாக தெரியும் சுப வீரபாண்டியன் அவர்கள் எப்படி அன்றைக்கு தடா சட்டத்தினால் இதே ஜெயலலிதா ஆட்சியின் கீழ் கைது செய்யப்பட்டார். நக்கீரன் கோபால் எப்படி கைது செய்யப்பட்டு பல மாதங்கள் சிறையில் வாடினார். இன்னும் பல பத்திரிகையாளர்கள், வைகோ போன்றவர்கள் கூட இந்த சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தடா அகற்றப்பட்ட பிறகு அதற்கு பிறகு பார்த்தீர்கள் என்றால் இப்பொழுது இந்த குண்டர் சட்டம் என்பது அரசியல் எதிரிகளை பழி வாங்குவதற்கான ஒரு சட்டமாக தொடர்ந்து பயன்படுத்தப்படுகிறது. இந்த சட்ட பிரிவுகளே நம்முடைய அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்பதை சட்ட வல்லுநர்கள் தொடர்ந்து கூறி வருகிறார்கள். என்னவென்று சொன்னால், எந்த ஒரு மனிதருக்கும் சட்டத்தின் முன்னால் அவர் எவ்வளவு பெரிய குற்றத்தை செய்தவராக இருந்தாலும் சரி, சட்டத்தின் முன்னால் தன்னை பாதுகாத்து கொள்வதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறது என்பதை நமது சட்டங்கள் தொடர்ந்து வலியுறுத்துகின்றன. அப்படி பாதுகாக்கிற உரிமையை ரத்து செய்துவிட்டு ஒரு காவல்துறை அதிகாரியையே நீதிபதியைப் போல அவருக்கு அத்தனை அதிகாரத்தையும் கொடுப்பதன் மூலமாக அடிப்படையான நம்முடைய அனைத்து உரிமைகளையும் நாம் பறிகொடுக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. அந்த வகையில் தான் தமிழகத்தில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய, முக்கியமாக சிவில் உரிமைகளுக்காக போராடக்கூடிய நபர்கள் மீது போடப்படுகிற இந்த வழக்குகளுக்காக ஒட்டுமொத்த சமூகமும் இந்த வழக்குகளை எதிர்த்து குரல் கொடுப்பது ஒன்றுதான் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வதற்கான ஒரே வழி என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. பல்வேறு துறைகளில் பல சாதனைகளை படைத்தவர்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்தியை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள் என்பதையும் பார்க்கலாம். நம் விடியலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் சமூக சேவகர் டாக்டர் ஜே கணேஷ்.
ஒரு சமூக சேவகரா கிட்டத்தட்ட 12 ஆண்டு காலம் இவரோட பணிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. கண் தானத்தை வலியுறுத்தி நிறைய கல்லூரிகள்லையும் பள்ளிகள்லையும் விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்காங்க. கண் தானத்தோட முக்கியத்துவம் என்ன, கண் தானம் பண்றதுனால எவ்வளோ பேர் பயனடைகிறாங்க, அதுல இவரோட அனுபவங்கள் என்ன, இப்படி நிறைய விஷயங்களை நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு சமூக சேவகரா முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். சமூக சேவகர் அப்படின்னு சொல்லும்போது நிறைய சமூகத்தில் பிரச்சனைகள் தேவைகள் இருந்தாலும் அதுலேயும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த ஒரு சிறப்பான பணியாக நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க. லயன்ஸ் கிளப் அரிமா சங்கத்தோட பல பொறுப்புகளில் நீங்கள் இருந்திருக்கீங்க. இன்றைக்கி உங்களோட பணிக்காக பல விருதுகள் உங்களுக்கு கிடைச்சிருக்குனாலும் இதை ஒரு சேவையாக நீங்கள் செஞ்சிட்ருக்கிற விதம், இதன் மூலமாக பயனாளிகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதோட சிறப்பை நம்ம பேசி ஆகணும். கண் தானம் அப்படிங்கிறது என்ன, இது கொடுக்குறவங்களுக்கும் சரி பெறுகிறவர்களுக்கும் சரி ஒரு தனி சிறப்பு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். என்னதான் இருந்தாலும் மனிதன் இறந்ததுக்கு அப்புறமா மண்ணோட மண்ணா போக போகிறோம் அப்படின்ற ஒரு நிலை மாறி நம்ம கண்களை தானமாக பண்ணும்போது எவ்வளோ பேர் அதில் பயனடைகிறாங்க. இதை பற்றின விழிப்புணர்வு அப்படின்னும் போது நீங்கள் மாணவர்கள் மத்தியில் எப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, இன்னைக்கு வரைக்கும் எவ்வளோ பேர் இதன் மூலமாக பலன் அடைஞ்சிருக்காங்க, இப்பயும் இந்த பணிகளை நீங்கள் எப்படி தொடர்ந்துட்டு இருக்கீங்க, இப்படின்னு நிறைய விஷயங்களை எங்கள் நேர்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல கண் தானம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு மேன்மையான விஷயம். இந்த மாதிரியான ஒரு பணியில் உங்களை ஈடுபடுத்திக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எப்படி ஏற்படுச்சு, அது எப்படி செயல்பட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதுல தான் நம்ம பேச ஆரம்பிக்கணும் சார். ஏன் இந்த ஒரு விஷயத்தை கையில் எடுக்கணும்னு நினைச்சிங்க? கலைஞர் டிவி தொலைக்காட்சி நேயர்களுக்கு அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம். அதாவது ஊராலும் ஒன்றுனா செய்வாங்க. அதாவது பிளட் டொனேஷன் பண்ணுறதுக்கு ஆள் இருக்குது, ஐ கேம்ப் பண்ணுறதுக்கு ஆள் இருக்குது. ஆனால் இந்த ஐ டொனேஷனுக்கு தான் ஆளே இல்லை. இந்த அரிமா இயக்கத்தில் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த எண்ணமே தோன்றுச்சு. அது ஒரு காரணம். கண்தானத்தை பொறுத்தளவில் இறந்தவங்களோட வீட்டில் போய் நம்ம கன்சென்ட் வாங்க வேண்டியிருக்கு இல்லையா. மற்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம உயிரோடு இருக்கும்போதில் பிரச்சனையே கிடையாது. இறந்த வீட்டில் போய் அவங்ககிட்ட போய் கன்சென்ட் வாங்கினா கொஞ்சம் கஷ்டமான வேலை. அது மட்டும் இல்லை, மக்கள்கிட்ட வந்து ஒரு விழிப்புணர்வு இல்லை. விழிப்புணர்வு இல்லாததுனால தான் மெயினாக கண்ணை தோண்டிட்டு போயிடுவாங்க, ஒரு அசிங்கமாக இருக்கும், அதனால் மேலோத்தில் போய் நமக்கு பார்வை கிடைக்காது, இந்த மாதிரி நிறைய காரணத்தினால கண்கள் கொடுக்குறதே இல்லை. அதனால் இன்றைக்கி பார்வை இழந்தவங்க அதிகமாக இருக்கிறாங்க. இன்றைக்கி பிறவிலேயே பார்வை இழந்தவங்க கிட்டத்தட்ட 3,60,00,000 பேர் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு இந்த கண்தானத்தினால எந்த பிரயோஜனம் கிடையாது. ஆனால் பார்வை இழந்து, அது பார்வை இருந்து பார்வை இழந்தவர்கள் கொடுப்பதான் இந்த அற்புதமான கண்தானம். அப்போ யாரும் செய்யாத நம்ம எடுத்து செய்யணும், அப்படி அதில் ஒரு சாதனை வரணுங்கிறதுக்காக தான் இதை முதல்ல நான் ஆரம்பித்தேன். ஒரு 12 ஆண்டுகளாக இந்த பணிகளை நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னும்போது இந்த கண்தானம் சார்ந்த நிறைய கேள்விகள் சந்தேகங்கள்லாம் இருக்குது சார். இதை நீங்கள் எடுத்துக்கிட்ட விதம் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம். கண் தானம் அப்படின்னு செய்யணும்னு நினைக்கிறவங்கள்ட்ட இதோட முக்கியத்துவம், இதோட பலன் அப்படிங்கிறது நம்ம சொல்லணும் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்களை முன்னெடுத்து சொல்லுவோம்? முதல்ல கண்தானம்னு சொன்னால் கண்ணை தோண்டி வைக்கிறது இல்லை. கண்தானம் அப்படி வச்சா பார்வையும் கிடைக்காது. ஆமாம். கண்ணுக்கு நடுவில் இருக்கக்கூடிய கருவிழியைத்தான் நம்ம மாற்று சிகிச்சை பண்ணுறோம். கார்னியா ரீப்ளான்டேஷன் இல்லை என்றால் கருவிழி தானம் என்பது தான் கண் தானம். மக்கள் பயப்படுறாங்க, அதுதான் முக்கியம். இனி பார்த்தீங்கன்னா இந்த கருவிழியில் எதனால் பாதிப்பு கூட சொல்லிடணும். முக்கியமாக ஒரு 3 காரணம் சொல்லலாம். ஒன்று விபத்துக்கள், நம்ம ஏதாவது சைக்கிளில் டூவீலரில் போகிறோம், சின்ன ஒரு முள் ஸ்க்ராட்ச் பண்ணால் கூட நமக்கு பார்வை இழப்பு, இது ஒரு காரணம். அடுத்து நோய் கிருமிகள் தாக்குதனாலையும் இந்த கருவிழி பாதிக்குது. ஆனால் இன்றைக்கி மாணவர்கள் மத்தியில் ஏற்படக்கூடிய பாதிப்புன்னு கேட்டிங்கன்னா டெஃபிஷியன்சி ஆஃப் விட்டாமின் ஏ, சத்து குறைவான ஆகாரங்கள் அவங்க சாப்பிட்றதுனால தான் இன்றைக்கி அந்த கருவிழி பாதிக்கப்படுகிறது. ஏன்னா இன்றைக்குள்ள குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த விட்டாமின் ஏ ஆகாரமான கீரை, மீன், முட்டை, கேரட், பப்பாளி இதெல்லாம் சாப்பிட்றதில்ல. அந்த மாதிரி அவங்க சாப்பிடாதனால தான் இன்றைக்கி கருவிழி பாதிப்பு அதிகமாக இருக்குது. ஸோ பார்வை இருந்து பார்வை இழந்துக்கூடக்கூடிய இந்த அற்புதமான கண்தானத்துக்கு மேக்சிமம் நிறைய இருக்கிறாங்கன்னா எழுதி வச்சா தான் கண்தானம் செய்யணும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அதனால் எந்த பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா இப்போ எழுதி வச்சுட்டு அவங்க வீட்டில் யாராவது ஒரு ஆள் கூட ஒத்துக்கலைன்னா இதை கண்தானம் எடுக்க முடியாது. இப்போ நானே எழுதி வைக்கிறேன் வைங்களேன், இன்றைக்கி நான் 7,500 பேருக்கு நான் பார்வை கொடுத்துருக்குறேன். ஏன்னா கிட்டத்தட்ட 3,375 ஜோடிக்கு மேலே இன்றைக்கி நான் கண்கள் தானமாக பெற்றிருக்கேன். அப்படி இருந்தால் கூட எனது கண்களை தானமாக எடுக்கணும்னா என்னோடய வீட்டில் இருக்கிறவங்க சம்மதிச்சா மட்டும்தான் கண்கள் தானமாக கொடுக்க முடியும். அதனால் எழுதி வச்சுட்டு எந்த பிரயோஜனம் கிடையாது. இது நிறைய பேர் எழுதி நல்ல பெரிய பெரிய குரூப்லாம் எழுதி கொடுக்குறாங்க. எழுதி கொடுத்துட்டு நம்ம எடுக்க போகிற நேரத்தில் அவங்க வீட்டில் யாராவது ஒரு ஆள் அப்ஜெக்ட் பண்ணால் கூட நம்ம எடுக்க முடியறதில்லை. அதனால் பொதுவாக மக்கள் இந்த கண்தானத்தை பற்றி வீட்டில் உள்ள அத்தனை பேருக்கும் அந்த சொல்லி புரிய வைக்கணும். இப்போ ஒரு ஆள் எழுதி வச்சா மட்டும் பிரயோஜனம் கிடையாது. வீட்டில் உள்ள ஃபேமிலி மெம்பர்ஸும்
சப்போர்ட் பண்ணால் தான் இது சக்ஸஸாக முடியும். ஓகே, இப்போ தானம் பண்ணுறேன்றதெல்லாம் வந்து நம்மளே இப்போ வந்து ஐ டொனேஷன்னு நம்ம நாமினேட் பண்ணி கன்சென்ட் லெட்டர்லாம் கொடுத்துறோம். அதுக்கப்புறமும் அப்ஜெக்ஷன்ஸ் வரும், அதை வந்து கன்சிடர் பண்ணுவாங்களா? கண்டிப்பாக. ஏன்னா வீட்டில் உள்ளவங்க தான் இருக்காங்களே. இப்போ ஒரு ஹஸ்பண்ட் எழுதி கொடுக்குறாரு, ஒய்ஃப் எஸ்டேட் பண்ணால் எடுக்க முடியாது. அதே மாதிரி அவங்களோட சன்னோ ஒரு டாக்டர் அப்ஜெக்ட் பண்ணால் எடுக்க முடியாது. அவர் தான் கன்சென்ட் கொடுத்துருக்காரு, அதுக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா நம்ம இறந்ததுக்கு அப்புறம் அவர் சொல்ல போகிறது இல்லையே, எழுதி கொடுத்தா கூட அது வேல்யூஷன் கிடையாது நமக்கு. ஓகே ஓகே. இப்போ கண் தானம் பண்ணுறது சரி, இந்த மாதிரி எழுதி கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க இருக்காங்க பாருங்க, எப்பயோ எழுதி வச்சிருப்பாங்க. அவங்க மரணம் நேரத்தில் வந்து குடும்பத்துக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லாமல் இருந்திருக்கலாம். அப்படிப்பட்ட சூழலில் இந்த மாதிரியான தானம் கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதுதான் இருக்கு. நம்ம எழுதி வைக்கிறாங்க, பதிஞ்சு வைப்பாங்க. இப்போ ஒரு ஐ பேங்க்ல உண்டு, அவங்க பதிஞ்செல்லாம் வச்சிருக்காங்க. ஆனால் அவங்க டெத் ஆனது சொல்ல முடியாது. ஏன்னா இறந்ததுக்கு அப்புறம் அவர் சொல்ல முடியாது, வீட்டில் உள்ள ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் சொல்லணும். ஸோ அதுவும் ஒரு காரணம். அதுவும் நமக்கு கிடைக்காத நிறைய பேர் நல்ல வீட்டில் உள்ளவங்க சம்மதம் இருந்தால் கூட அந்த கரெக்டாக நமக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்காதனாலையும் நமக்கு கருவிலி கிடைக்கிறது இல்லை. ஸோ இப்போ தானம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஃபார்மாலிட்டிஸ் என்ன, வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட எந்த அளவுக்கு இதை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது, இறந்த இதுலேருந்து எவ்வளோ மணி நேரத்துக்குள்ளே நம்ம கண்கள் எடுக்க வேண்டிய சூழலில் இருக்கும்? கண்கள் எடுப்பதற்கு முக்கியம் நம்ம சொல்லியிருக்க வந்து 4 to 6 hours, 6 மணி நேரம் நமக்கு டைம் கொடுத்துருக்கோம். அந்த 6 மணி நேரம் எது கொடுத்துருக்கோம்னா, அந்த கருவிழி வந்து ட்ரை ஆகாமல் இருக்கக்கூடிய டைம் வந்து 6 hours நம்ம கிளைமேட்டில். ஸோ அந்த 6 மணிக்கு வந்ததுக்குள்ளே எடுத்தாச்சுன்னா, ஏன்னா இது வந்து ட்ரை ஆச்சுன்னா இட் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் ரீப்ளான்டேஷன். அதுக்காக தான் அந்த கருவிழி வந்து ஈரப்பதத்தில் இருக்கும்போதே நம்ம அந்த டொனேஷன் கொடுக்கணுங்கிறது. ஸோ நம்ம வந்து 6 hours கொடுக்கலாம். இதே இது அவங்க வந்து இறந்தா உடனே ஃப்ரீசர் பாக்ஸ்லேயே வச்சுட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட டைம் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நமக்கு எடுக்கலாம். மேக்ஸிமம் நம்ம கண்தானம் கொடுக்குறவங்க வந்து எழுதி வச்சுட்டு அப்படி விட்டுறாங்க. முதல்ல அவங்க ஃபேமிலிகிட்ட முதல்ல சொல்லணும். இப்போ ஒரு ஆள் வந்து படுக்கையில் இருக்கிறாரு, அந்த டைம்லன்னா அவர் சொல்லிடலாம். அப்போ அவங்க வீட்டில் அவங்களும் தெரிஞ்சுக்கிடுவாங்க, சரி நான் இறந்தா எனக்கு கண்களை தானமாக கொடுங்கன்னு சொன்னால் அப்போ மற்ற மெம்பர்ஸ்க்கு எல்லாம் தெரியும். ஆனால் நல்லா இருக்கிறவங்க இப்போ வந்து 25 வயசு 30 வயசுலலாம் எழுதி கொடுத்துட்றாங்க. அப்போ அது வந்து வீட்டில் போய் சேராது. அப்படிங்கும்போது அவங்க சொன்னால் தான் மற்றவங்களுக்கு தெரியுமே தவிர சொல்லாமல் போனால் எதுவுமே ஆகாது. நிறைய பேர் சொல்லாமல் போகிறதுனால தான் இன்றைக்கி எனக்கு கண்தானம் அதிகமாக கிடைக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணம். அடுத்து கண்தானம் யாரெல்லாம் செய்யலான்னு சொல்ல போனால், இன்றைக்கி வந்து முக்கியமாக செய்ய முடியாதவங்கள முதல்ல சொல்லிடுறேன். எய்ட்ஸ், மஞ்சக்காமாலை, ரணஜன்னி, வெறிநாய்க்கடி, கோலரா, பிளட் கேன்சர், இந்த பேஷண்ட்டை தவிர மற்ற அனைவருமே கண்தானம் செய்யலாம். கண்தானம் செய்தோம்னா அதுக்கு வயசு வந்து எதுவுமே கிடையாது. பிறந்த குழந்தையிலேருந்து எத்தனை வயசு வரைக்கும் நம்ம இருக்கிறோமோ அத்தனை வயசு வரைக்கும் நம்ம கண்தானம் செய்யலாம். அடுத்து வந்து இப்போ கேன்சர், பிளட் கேன்சர் நம்ம எடுக்கக்கூடாதுன்னு சொன்னால் கூட செஸ்ட் கேன்சர், யூட்ரஸ் கேன்சர்லாம் கண்தானம் பண்ணலாம். ஏன்னா அதுவும் கேன்சர் தான், இருந்தாலும் அந்த கேன்சர் வந்தவங்க கூட நமக்கு கண்தானம் செய்யலாம். இனி இன்னொரு என்ன சொன்னால், இந்த 55 வயசு 60 வயசுக்கு மேலே எல்லாமே கண் ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க, அதாவது கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணியிருப்பாங்க. அப்போ நிறைய பேர் நினைப்பாங்க, நம்ம கண்ணை ஆப்ரேஷன் பண்ணிட்டோமே, அப்போ இது கண்தானம் செய்ய முடியாதுன்னு நினச்சிட்டு அதுவும் கொடுக்காமல் இருக்காங்க. அவங்களாம் செய்ய வேண்டிய என்னென்னா, இன்றைக்கி நம்ம வந்து கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணுறது வந்து கருவிழிக்கு பின்னாடி இருக்கிற லென்ஸை தான் நம்ம மாற்றி வைக்கிறோம். ஏன்னா அதுதான் பழுதடையதை தவிர இந்த கருவிழி நமக்கு பாதிப்பே கிடையாது. நமக்கு தேவை கருவிழி தான். ஸோ அதனால் அவங்க அந்த கண் ஆப்ரேஷன் பண்ணவங்க கூட கண்தானம் செய்யலாம். அடுத்து கண்ணாடி அணிந்தவர்களும் கண்தானம் செய்யலாம். நிறைய பேர் செய்வாங்க, நினைப்பாங்க எனக்கு ஷார்ட் சைட் இருக்குது, எனக்கு லாங் சைட்டாக இருக்குது, அப்போ நம்ம கண்ணு ஆகுமோ ஆகாதோ அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அதனால் அவங்க கண்ணும் நமக்கு யூஸ் பண்ண முடியும். அதனால் கண்தானத்தை பொறுத்தவரையில் முக்கியமாக நான் சொன்ன மாதிரி அந்த 5 பாயிண்டை தவிர மற்ற அத்தனை பேருமே கண்தானம் செய்யலாம். இன்னொரு விஷயம்னா, இந்த தண்ணிக்குள்ளே ரொம்ப நேரம் முங்கி செத்துட்டாங்கன்னா அவங்க கண்ணை நாங்கள் எடுக்க மாட்டோம். ஏன்னா உடனே அவங்க அதுலேருந்து சூடாமோனஸ் ஃபார்ம் ஆகிறதுனால அது எடுக்கிறது இல்லை. அடுத்து வந்து இடி வெட்டி தாக்கி இறந்துட்டாங்க, இல்லைன்னா எலக்ட்ரிக் ஷாக் அடித்து இறந்துட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் நல்லா அந்த கருவிழி பாதிக்கிறதுனால அதெல்லாம் எடுக்க மாட்டோம். மற்றபடி எல்லா பேஷண்ட்டும் கண்தானம் செய்யலாம். இப்போ ஒருத்தர்கிட்டருந்து தானமாக பெற்ற கண்களை வந்து யார் இன்னும் மறுபடியும் ஒருத்தருக்கு பொருத்துவீங்களா, இல்லை இதை எப்படி பிரித்து வழங்குவீங்க? அதாவது 2013 வரைக்கும் முன்னாடி வரைக்கும் ஒருவர் கண்தானம் செய்தால் 2 பேருக்கு பார்வை கொடுத்துட்டே இருந்தாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கருவிழி ஒரு ஆளுக்கு இந்த கருவிழி ஒரு ஆளுக்கு கொடுத்துட்டே இருந்தாங்க. ஆனால் 2013க்கு அப்புறம் தான் அந்த கருவிழிலேயே 5 லேயர் இருக்கிறது நம்ம கண்டுபிடிச்சோம். ஏன்னா அந்த லேயர் 5 லேயர் இருக்குது. 5 லேயரில் பாதிக்கப்படுறது மேல் லேயரோ கீழே லேயரோ தான் மேக்ஸிமம் பாதிக்கப்படுது. அப்போ அதை சென்டராக கட் பண்ணாச்சுன்னா இது மேல் லேயர் ஒரு ஆளுக்கு கீழே ஒரு ஆளுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதை 2 பேருக்கு 2 பேர் கொடுத்தா இன்றைக்கி 4 பேருக்கு பார்வைக்கூடிய அற்புதமான வாய்ப்பு இந்த கண்தானத்தில் இருக்குது.
அது மக்கள்கிட்ட சொல்லிட்டு தான் புரிய வைக்கிறோம். ஏன்னா மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கண்தானம் அதிகமாக கொடுக்குறாங்க. இப்போ ஒருத்தர் கண்தானம் செஞ்சார்னா அதன் மூலமா 4 பேர் வந்து பயனடைகிறாங்க. ஓகே, இப்போ இந்த ப்ரொசீஜர் ஃபார்மாலிட்டிஸ் இதெல்லாம் பார்க்கும்போது நிறைய பேருக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும். அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் பிரச்சனை என்னன்னா, இவங்க இறந்ததுக்கு அப்புறமா உடனே தகவல் சொல்லணும். நம்ம எமோஷனல் ட்ராமால இருக்கிறம்போது இந்த விஷயத்துக்கு போகணுமா அப்படின்ற ஒரு இதில் மறந்து கூட போகலாம். இப்படி நினைச்ச நிமிஷத்துல உடனே நம்ம கால் பண்ணி வரக்கூடிய டிஸ்டன்ஸ்லயே இந்த ஐ பேங்க் இல்லை ஆம்புலன்ஸ் அந்த ஃபெசிலிட்டிலாம் இருக்குமா? எப்படி செயல்படுது சார்? இப்போ என்னை பொறுத்தளவு இல்லைன்னா, முதல்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் நான் விதைச்சிருக்கேன். எனக்கு இன்ஃபர்மேஷன் எப்படி கிடைக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ கண்தானத்துக்கு வந்து அந்த வீட்டுக்காரங்க தான் சொல்லணும்னு கிடையாது. எனக்கு வந்து சாதாரண ஆளுங்க, ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவரு, ஒரு ஆட்டோ டிரைவரு, அதே மாதிரி அந்த சவசம்ஸ்காரம் பண்ணுறவங்க, இது எல்லாமே என்ன ஃப்ரெண்ட்ஷிப்பில் வச்சுருப்பேன். அதுக்கு அடுத்து வந்து நான் வந்து பள்ளிகள்லேயே ஸ்கூல்ல எல்லாம் கிட்டத்தட்ட நம்ம இன்றைக்கி 1010க்கு மேலே கல்லூரிகளில் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். அந்த மாணவர்கள் மத்தியில் விதைக்கும் போது இதுதான், உங்கள் வீட்டில் ஏதாவது இறந்துச்சுன்னா நீங்களே அதை கன்சென்ட் வாங்கிடுங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் இறந்துச்சுன்னா நீங்கள் வந்து அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் எனக்கு கொடுங்க, நான் வந்து கன்சென்ட் வாங்கிக்கிறேன். அந்த மாதிரி அவங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ இறந்த செய்தி நான் கேட்டாச்சுன்னா உடனே எங்கள் டீமில் இருக்கிற 9 பேர் இருப்போம். அதில் யாராவது 2 பேர் போய் அந்த இறந்த வீட்டில் போய் கேட்பாங்க. அப்போது அந்த நெக் ஆஃப் த மூமெண்ட், ஏன்னா அவங்களுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் இருந்தால் கூட மறந்து போயிடலாம். நமக்கு டைம் பாஸ் ஆச்சுன்னா எடுக்க முடியாது. ஸோ அதுக்காக நாங்கள் அந்த ஆளை அனுப்பியாச்சுன்னா உடனே அவங்க எஸ் வரணும், நமக்கு அப்பவுமே எனக்கு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருது. அந்த வழி தான் இன்றைக்கி கண்டு எடுத்துகிட்டு இருக்கோம். சாதாரண ஏன்னா ஒரு மரணம் ஏற்பட்டால் அவங்க வீட்டில் வந்து ஒரு ஃப்ரீசர் பாக்ஸே தேவைப்படும். அப்போ ஒரு ஆம்புலன்ஸுக்காரங்களை கூப்பிடுவாங்க. அப்போ அவர் எனக்கு வந்து சார் இறந்துட்டாங்க, நீங்கள் வந்து நானே கேட்டேன், அப்படி கேட்டாச்சுன்னா நாங்களே போய் எடுக்க போயிடுவோம், இல்லை நீங்கள் வந்து எடுத்து கேட்டுக்கோங்க சார்னு சொல்லிச்சுன்னா அந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலே எனக்கு போதும். அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, ஸோ இப்போ இந்த தகவல்கள் வந்து எவ்வளோ நேரத்தில் அந்த இடத்துலையே இந்த ஆப்ரேஷன் இதெல்லாம் நடக்குமா சார்? எப்படி இந்த ப்ரொசீஜர்? அது நிறைய பேர் நினைக்கிறாங்க, ஓ இதை கொண்டுட்டு நம்ம பாடி எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு வாங்க, அதுக்கெல்லாம் டைம் எடுக்குமே நினைக்கிறாங்க. எந்த விதமான கிடையாது. ஒரு 5 மினிட்ஸுக்குள்ளே உள்ளே போய் கார்னியா எடுத்துகிட்டு அப்படியே கிளியராக வந்துடும். எந்த பிரச்சனையும் கிடையாது. 2 விதமாக எடுப்போம். ஒன்று வந்து டோட்டல் ஐபால் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே காட்டன் வேஸ்ட் வச்சு ஸ்டிச்சிங் பண்ணி எடுத்துருவோம். அது வந்து கண்ணை மூடிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதே இது அவங்க வந்து கண்ணை திறந்துருக்கிற மாதிரியே வேணும்னு சொல்லிட்டாங்கன்னா கார்னியா மட்டும் தனியாக கட் பண்ணிவிட்டு அந்த கார்னியா எடுத்த இடத்துல வந்து காண்டாக்ட் லென்ஸ் அப்படி வச்சு விட்ருவோம். அப்படிங்கும்போது அவர் திறந்துருக்கிற மாதிரியே இருக்கும். அந்த 2 விதத்தில் நம்ம எடுக்கிறோம். ஆனால் வித்தின் 5 மினிட்ஸ் எங்களுக்கு வந்து தனியாக கொண்டு போக வேண்டிய தேவையில்லை. அவங்க வீட்டில் வச்சு ஒரு சின்ன ரூமுக்குள்ளே வச்சு நாங்கள் உடனே எடுத்துகிட்டு போயிடுவோம். பட் இதோட விழிப்புணர்வை மாணவர்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறீங்க அப்படின்னும் போது என்ன மாதிரியான ஒரு கருத்துக்கள்லாம் பள்ளிகள்லையும் கல்லூரிகளையும் நீங்கள் முன்வைக்கிறீங்க? ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் மெயினாக நான் சொல்கிறது வந்து கண்ணோட அமைப்பு, கண்ணோட செயல்பாடு, கண்ணுக்கு வரக்கூடிய நோய்கள் அதெல்லாம் வராமல் இருக்க நம்ம என்னென்ன செய்யலாம், இதோடு சேர்ந்து தான் கண் தானத்தை பற்றியும் சொல்கிறேன். நான் சொல்கிறது வந்து இன்ட்ராக்ஷன் வேலை. இன்ட்ராக்ஷன் வேலை நான் கேள்வி கேட்பேன், அவங்க பதில் சொல்லுவாங்க, அதுக்கு உடனே இம்மீடியட்டாக ஒரு ப்ரைஸ் கொடுப்பேன். அந்த மாதிரி மோட்டிவேட் பண்ண தான் செய்யல. கண்ணிலேருந்து நிறைய கேள்விகள், ஏன்னா நிறைய கேட்க வேண்டிய கேள்விலாம் இந்த கண்ணை பற்றி இந்த அற்புதமான உறுப்பில் வந்து எத்தனையோ கேள்வி கேட்கலாம். நான் குறைஞ்ச ஒரு 52 கேள்வி கேட்டுட்டு அவங்கள அழகாக புரிய வைக்கிறேன். ஆனால் என்னோடய மோட்டிவேஷனில் எல்லாமே கண்தானத்தை பற்றி அவங்கள அழகாக தெரிஞ்சுக்கிடுவாங்க. என்னோடய கிளாஸை அட்டன் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஃபேமிலியிலேருந்து ஒரு கண்தானம் உறுதியாக வருது. இன்றைக்கி அந்த அளவில் தான் இன்றைக்கி தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளா இந்த 3 ஸ்டேட்டில் போய் இந்த விழிப்புணர்வு பண்ணால் கூட அந்த விழிப்புணர்வு பண்ண இடத்துல இந்த எல்லாமே எனக்கு கண்தானிக்கு வந்துருச்சு. அந்த அளவுக்கு மாணவர்கள், ஏன்னா மாணவர்கிட்ட அதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா பிரச்சனையே இல்லை. ஏன்னா அவங்ககிட்ட விதைக்கிறது, ஏன்னா ஏபிஜே அப்துல் கலாம் சார், அதே மாதிரி விவேகானந்தர், ஸோ இவங்க 2 எனக்கு ரோல் மாடல். அவங்க வழியில் தான் மாணவர்கள் மத்தியில் விதைக்க ஆரம்பித்தேன். அது எனக்கு உண்மையிலே பலம் கிடைச்சிட்டே இருக்கு. என்ன மாதிரியான ஒரு கேள்விகளெல்லாம் முன் வைப்பீங்க சார்? இப்போ அந்த கருவிழி வளர்ச்சி அடைகிறதா, கருவிழியோட கலர் என்ன, கருவிழிக்கு ரத்தம் பாயுதா, இது 3மே கிடையாது இல்லை. ஏன்னா கருவிழிக்கு வந்து ரத்தம் பாயாது, அது வளர்ச்சி அடையாது, அதுக்கு கலர் கிடையாது. இந்த இது கருவிழியில் கேள்வி. அப்போ அந்த கருவிழிக்கு கலர் கொடுக்கக்கூடிய பார்ட்ஸ் என்ன, அதோட பேர் என்ன? அப்போ நமக்கு தெரியும் ஐரிஷ். அப்போ அதுக்கு அடுத்து என்ன இருக்குது? அடுத்து லென்ஸ் இருக்குது. லென்ஸு ஃபோக்கஸ் பண்ணி எங்கே கொண்டு விடுது? விழித்திரையில் இருக்குது. விழித்திரையில் என்ன இருக்குது? அங்கே 2 செல் இருக்குது. அந்த 2 செல் என்ன வேலை செய்யுது? நம்ம வந்து கலரை பார்க்கறது ஒன்று ராத்திரி பார்க்கக்கூடிய 2 செல்கள் இருக்குது. அது என்ன செய்யுது? நம்ம அந்த பதிஞ்ச அந்த பிம்பத்தை மூளைக்கு கொண்டு வருது. அங்கே ஆக்சிபிட்டல் கேட்டாக்ஸுங்கிற சின்ன ஒரு உறுப்பு இருக்குது. அங்கே போனால் தான் நம்ம என்ன பார்க்குறோங்கிறத ரெக்கக்னைஸ் பண்ண முடியும். ஸோ இதை வந்து கேள்விகளாகவே கேட்பேன். அடுத்து வந்து ஜென்ரல் கேள்வி நிறைய கேட்பேன். இப்போ நம்ம கண்தானத்தில் யாரெல்லாம் கண்தானம் செய்யுங்க நம்ம கேட்டிருக்கோம் பார்த்தீங்களா? ஏன்னா 2 வகையாக நோட்டீஸ் நான் முதல்ல கொடுத்துருவேன். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் முதல்ல கொடுத்து வந்து கண்தானம் யார் செய்யலாம், யார் செய்ய முடியாது, கண்தானத்துக்கு நீங்கள் எப்படி உதவலாம், அந்த வகையில் ஒரு நோட்டீஸ் நான் முதல்ல கொடுத்துருவேன். 2வது வந்து பாதுகாப்பு.
எதெல்லாம் செஞ்சால் நமக்கு இன்றைக்கி கண்கள் வந்து பார்வை இழக்கிறோம், அந்த பார்வை இழக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் செய்யணும், இந்த மாதிரி அது ஒரு 40-45 சஜஷன் அடங்கிய ஒரு நோட்டீஸ். ஸோ இந்த 2 நோட்டீஸும் கொடுத்துருவேன். கடைசியில் பார்ட்டிசிபேஷன் அத்தனை பேருக்குமே அந்த பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருவேன். அந்த சர்டிஃபிகேட்டில் முக்கியமாக 3 ஐ பேங்கோட ஃபோன் நம்பர்ஸ் இருக்கும், என்னோடய ஃபோன் நம்பர் இருக்கும். எதை தொலைச்சாங்களும் சர்டிஃபிகேட் தொலைக்க போகிறதே இல்லை. ஸோ அப்படி என்னென்னா அந்த சர்டிஃபிகேட்டை வச்சுருந்தா கூட என்றைக்கு யாரோ இறந்துட்டாங்கன்னா அதில் நம்பரை கண்டு எனக்கு கால் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு அதுலேயுமா நான் அதிகமாக பண்ணுறது வந்து பிஎட் மாணவ மாணவிகள் தான் கொடுக்குறேன். ஏன்னா பிஎட்டை பொறுத்தளவில் ஆசிரியர் பெருமக்கள் அடுத்து அவங்க தான் ஆசிரியர் ஆக போகிறாங்க. ஸோ ஒரு ஆசிரியருக்கு நம்ம பயிற்சி கொடுத்தோம்னா நிறைய மாணவர்களுக்கு சொல்ல போகும். நான் வந்து ஒரு ஆர்ட்ஸ் காலேஜில் வந்து 400-500 பேர் இருந்தாங்கன்னா ஒரு 40 பேர் தான் ரீச் ஆகும். ஆனால் 100 பேர் தான் ஒரு பிஎட்டில் இருந்தால் கூட கிட்டத்தட்ட லட்சம் மாணவர்களுக்கு வந்து அது யூஸ் ஆகும். அதனால் அதிகமாக நான் ஃபோர்ஸ் பண்ணுறது வந்து தமிழ்நாட்டில் உள்ள கல்வியல் கல்லூரியில் தான் நான் அதிக கிளாஸ் எடுத்திருக்கிறேன். ஓகே, இப்போது தானம் வாங்குகிறோம் அப்படிங்கிறத இந்த மாதிரியெல்லாம் கண்களை நீங்கள் சேகரிக்கிறீங்க அப்படின்ற முறையில் இதை கொண்டு போய் இந்த பயனாளிகளுக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்குறீங்க? இப்போது பிளட் பேங்க் இருக்கிற மாதிரி ஐ பேங்க்கில் நீங்கள் அதை ஸ்டோர் பண்ணுவீங்க. இதை ப்ரிசர்வ் பண்ணுற விதம் எவ்வளோ நாட்கள் வரைக்கும் இதை நம்ம வைக்க முடியும்? இதை உங்ககிட்டேருந்து கேட்கணும் அப்படின்னு வரும்போது யார் வந்து இதை கேட்டு வாங்கிப்பாங்க? ஏன்னா அதெல்லாம் ஐ பேங்க் செய்யக்கூடிய வேலை. இப்போ என்னோட வேலை என்னென்னா நான் வந்து விழிப்புணர்வு பண்ணுறேன், அடுத்து வந்து இன்குலேட் பண்ணுறேன். கண்ணை இன்குலேட் பண்ணிட்டு வந்து ஐ பேங்கை ஹேண்டல் பண்ணிடுவோம். ஐ பேங்கை பொறுத்தளவில் எனக்கு நாங்கள் பக்கத்தில் வந்து அரவிந்த் ஐயா ஹாஸ்பிட்டல், அடுத்து வந்து அகர்வால் ஐயா ஹாஸ்பிட்டல் இருக்குது, அவங்களுக்கு வந்து ஹேண்டல் பண்ணிடுவோம். அங்கே வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. அதாவது அந்த பாதிக்கப்பட்டவங்க, அந்த கருவிலையில் பாதிக்கப்பட்டவங்கெல்லாம் அங்கே வந்து வெயிட்டிங்கில் இருப்பாங்க. இன்றைக்கி 68 லட்சம் பேர் கார்னியா பிளைட்னஸில் இருக்காங்க. அதில் அப்போ ஒரு ஐயா ஹாஸ்பிட்டலில் வந்து அவங்களுக்கு வெயிட்டிங் இருப்பாங்க. கருவிலி கிடச்சா டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆயிரும். அப்போ அவங்களும் அதே மாதிரி அந்த எப்படி அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்களோ அதில் அந்த ப்ரையாரிட்டி பிரகாரம் அவங்க அப்படியே கால் பண்ணிட்டே இருப்பாங்க. அது மாதிரி கொடுத்தாரு. நான் எங்களோட வேலை வந்து அவங்களை ஹேண்டல் பண்ணுறதோட நம்ம வேலை முடிஞ்சுது. இப்போ இந்த ஒரு சர்வீஸ் மோட்டோவில் தான் நம்ம இதை பண்ணுறோம் அப்படின்னாலும் இப்போ பேங்க் மூலமாக கண்களை பெறவங்களுக்கும் இதே சர்வீஸில் தான் அவங்க கொடுத்துட்ருக்காங்களே? கண்டிப்பாக. ஏன்னா இது வந்து கண்ணை வந்து விற்கிறதோ வாங்குறதோ கிரிமினல் அஃபென்ஸ், அப்படி யாரும் பண்ணுறதில்ல. அதுக்கு வேண்டாம் செலவு, அது இப்போ மருத்துவ எக்ஸ்பென்ஸ் இருக்கும். அதே மாதிரி அவங்க தங்கக்கூடிய அந்த செலவுகள் மட்டுமே எல்லா ஹாஸ்பிட்டலும் கலெக்ட் பண்ணுறாங்களே தவிர அந்த கருவிலி இல்லை கண்களுக்குன்னு சொல்லி யாருமே ரூபா வாங்குறதே இல்லை. ஓகே, இப்போது ஒரு 7000 தாண்டி இந்த கண்தானம் சேவை நடந்திருக்கு அப்படின்னும் போது இந்த பாதை பற்றி சொல்லுங்கள் சார். கடந்து வந்த பாதை, இதில் நிறைய சவால்கள் இருந்திருக்கலாம், உங்கள்கிட்ட பிரச்சனைகள் அப்படின்றத சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்திருக்கும். எப்படி இது சாத்தியப்பட்டுச்சு? ஆரம்ப காலத்தில் வந்து இப்போ நான் இன்னொரு ஏற்கனவே எனக்கு முன்னாடியாக இருந்தவங்க சிவகாசியில் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன்னா நான் வந்து இப்போ சிவகாசியில் என்ன நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே கேரளா மாநிலம். ஏன்னா கேரளாவில் கொட்டாரக்கரையில் பிறந்து என்னோடய கல்லூரி வாழ்க்கை எல்லாமே கொல்லத்தில் தான் முடித்தேன். ஸோ இதெல்லாம் இருந்தால் கூட தமிழ்நாடுக்கு வந்து ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் தான் வந்தேன். அப்போ எனக்கு வந்து அங்கே சிவகாசியில் வந்து யாரெல்லாம் கண்தான் நடக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் முதல்ல ஒரு சங்கத்தில் ஒரு அரிமா இயக்கத்தில் இருந்தேன். அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 35 ஜோடி 40 ஜோடி எடுத்திருந்தாங்க. அவங்க தான் எனக்கு வந்து இந்த கண்தானத்தை பற்றி என்னங்கிறது அவங்க வழியில் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான், ஏன்னா மற்றவங்க வந்து இதை மோட்டிவேஷன் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இந்த ஐ பேங்கை பொறுத்தளவில் விழிப்புணர்வு இருந்தால் தான் கண்தானம் அதிகமாக கிடைக்குன்னு அதுக்கு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம விழிப்புணர்வு அதிகப்படுத்தணும்னா யார்கிட்ட பே பண்ணலாம்? அப்போ நான் நினச்சேன், அப்போ கோயில், மசூதி, சர்ச்சு இங்கெல்லாம் போய் நம்ம விழிப்புணர்வு கொடுப்போம்னு நினச்சேன். அங்கெல்லாம் கொடுத்து எந்த பிரயோஜனமும் வரல. நான் சொல்லும்போது கேட்டுட்டு இருப்பாங்க, முடிஞ்சவொன்னே இவனுக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் நினச்சேன், ஏன் நம்ம அப்துல் கலாம் சார் வழியிலையோ இல்லைன்னா நம்ம விவேகானந்தர் சார் வழியிலையோ ஏன் உள்ளே போகக்கூடாது, மாணவர்கள் மத்தியில் விதைக்கக்கூடாதுன்னு சொல்லி டிசைட் பண்ணேன். ஸோ மாணவர்கள் மத்தியில் விதைக்க போய் தான் எனக்கு சாதனை அடைய முடிஞ்சுது. மற்றபடி மக்கள் மத்தியில் கொண்டு போய் எனக்கு எந்த பிரயோஜனம் கிடைக்கல. ஏன்னா மக்கள் மத்தியில் விதைச்சனால சிலவங்க வந்து நான் அந்த கண்ணை எடுக்க போகிற இடத்துல அவங்க வந்து பாரு இவனுக்கு ஒரு வேலை வெட்டி இல்லை அப்படிங்கிற ஒரு சொல்லாங்க இருப்பாங்க. அடிக்க வரக்கூடிய சாகச்சரியம் கூட நிறைய உண்டாயிருக்கு. அதெல்லாம் ஆரம்ப காலகட்டத்தில். ஆனால் இன்றைக்கி நீங்கள் பொறுத்தளவில் நல்லா விதைச்சி வந்தனால இன்றைக்கி கண்தானத்தில் விருதுநகர் மாவட்டம் தான் ஃபஸ்ட் ப்ளேஸில் கொண்டு வந்துட்டேன். கும்பகோணம் தான் ஃபஸ்ட்டில் இருந்துச்சு. அந்த மாவட்டத்தை பீட் பண்ணி அவங்ககிட்ட தான் படித்தோம். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ப்ளேஸில் வந்து விருதுநகர் மாவட்டத்தை கொண்டு வந்துட்டேன். தமிழ்நாடு வந்து இன்றைக்கி 2ஆம் இடத்துல கொண்டு வந்துட்டேன். 28வது ரேங்கில் இருந்த நம்ம இப்போ 2ஆம் இடத்துல இருக்கிறோம் கண்தானத்தில். ஸோ அந்த அளவுக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் மோட்டிவேட் பண்ணனால தான் டெய்லி எனக்கு கண்தானத்துக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் தான். இன்றைக்கி ஒரு டெய்லி ஒரு 4 கண்தானம் எடுக்கிறேன்னா அந்த 4 கண்தானத்துக்கு நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது அதிகமாக ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலேருந்து எனக்கு வந்துக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி கஷ்டம் இன்றைக்கி கஷ்டமே கிடையாது. இன்றைக்கி வந்து நான் எடுத்து சொல்லணும்னு கிடையாது. என்னோட யார் போய் கேட்டாலுமே கணேஷ் சார் ஆள் வந்துட்டாங்க, கண்தானம் கொடுத்துருவோம்
அந்த மாதிரி அளவுக்கு இன்றைக்கி விழிப்புணர்வு நம்ம கொண்டு வந்துட்டோம். ஓகே, அப்போ நீங்கள் சார்ந்திருக்கிற அந்த பகுதி அது முழுமையாக விழிப்புணர்வு அடைஞ்சிருக்கு அப்படின்னாலும், இப்போ தமிழ்நாடு முழுக்க இதை பற்றின விழிப்புணர்வு அப்படின்னும் போது எப்படி அதை பண்ணிட்டு இருக்கீங்க? எந்த அளவுக்கு மற்ற மாவட்டங்களில் நேரடி போன அனுபவம் இருக்கு? மற்ற மாவட்டங்கள் வந்து அவங்க வந்து கால் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் வந்து எனக்கு ஒரு கல்லூரியில் நான் போச்சுன்னா அந்த கல்லூரிக்காரங்களே இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க, நல்ல ஒரு ப்ரோக்ராம் சார். ஏன்னா நான் வந்து யார்ட்டையும் 5 பைசா வாங்குறது இல்லை. 3 மணி நேரம் நடக்கக்கூடிய இந்த ப்ரோக்ராமுக்கு யார்ட்டையும் 5 பைசா வாங்க போகிறது இல்லை. நான் இப்போ சென்னைக்கு வந்து லயோலா காலேஜில் ப்ரோக்ராம் வந்தாலும் என்னுடைய சொந்த பைசாவில் தான் நான் செலவு பண்ண போகிறேன். அப்போ கல்லூரி சொல்லிடுவேன், நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு ரைட்டிங் போர்டு மட்டும் கொடுங்க, பாக்கி அனைத்துமே நான் கொண்டு வந்துடுவேன். என்னை பொறுத்தளவில் அந்த எல்சிடி மானிட்டர், ஏன்னா முதல்ல வந்து ஒரு எல்சிடி மானிட்டரில் வந்து நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்களை சினிமாக்காரங்களுக்கு சொல்ல வச்சுருக்கேன். இப்போ எம்எஸ் பாஸ்கர், அதே மாதிரி மனோபல, நிறைய சினி ஆக்டர்ஸ், அவங்கள்ட்ட வந்து ஒரு 26 சினி ஆக்டர்ஸ் வந்து நான் கண்தானத்தை பற்றி நான் சொல்லி அவங்க அதுக்கு திருப்பி பேட்டி எடுத்திருக்காங்க. அதை தான் முதல் வந்து அந்த கல்லூரி மாணவர்கள் வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணுவேன். அப்போ இதை நல்லா வாட்ச் பண்ணுங்கள், இதை வாட்ச் பண்ணி எழுந்து நிறைய கேள்விகள் கேட்பேன். அப்போ என்ன சொன்னாங்கன்னா, சினிமாக்காரங்க இருந்தாச்சுன்னா எல்லாருமே மக்கள் அதை வாட்ச் பண்ணுறாங்க, ஸ்டூடெண்ட்ஸு அதை வாட்ச் பண்ணி தான் அவங்கள்ட்ட கேள்வியும் கேட்டு ப்ரைஸ் நான் கொடுக்குறேன். இது வந்து அந்த மோட்டிவேஷன் இன்னும் கொஞ்சம் எனக்கு நல்லா சாதிச்சது. இதே இது இப்போ நான் சிவகாசியோட கல்லூரியில் போனீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச கல்லூரி இங்கே இருக்கும். இப்போ சென்னையிலே இருக்குங்களேன், சென்னை வந்து லயோலா காலேஜ் இல்லை ஸ்டெல்லா மேரிஸ், நிறைய காலேஜ் இருக்குது, நாங்கள் எல்லாம் வந்திருக்கேன். அப்போ அவங்க காலேஜ் இன்ஃபர்மேஷன் நல்ல ப்ரோக்ராம் நீங்களும் உங்கள் கல்லூரியில் பண்ணுங்கள். அப்போ இவங்களை என்ன இன்வைட் பண்ணுவாங்க. இன்வைட் பண்ணோன்னா அவங்ககிட்ட காலேஜ் இந்த மாதிரி என்னோட விஷயங்கள தான் இங்கே வந்து டைம் மட்டும் எனக்கு 3 மணி நேரம் கொடுக்கணும்னு சொல்லிடுவேன். அதே மாதிரி இங்கெல்லாம் கல்லூரி பண்ணாலும் இவங்ககிட்ட சொல்லிடுவேன், நீங்கள் வந்து இங்கே உங்களுக்கு லோக்கல் ஐபேங்க், இப்போ சென்னை பொறுத்தவரை ஐபேங்க் வந்து எக்மோரில் இருக்குது, அது வந்து லைன்ஸோட ஐபேங்க் இங்கேயே இருக்குது, அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலோட சேர்த்து வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் இங்கே இன்ஃபர்மேஷன் கொடுத்துடலாம். இல்லை சேலத்தில்னா அங்கே ஒரு ஐபேங்க் இருக்குது, இல்லை ஈரோடு போனால் அங்கே ஒரு சில எங்கெங்கே இருக்கோ அங்கங்கே உள்ள ஐபேங்க் எல்லாமே எனக்கு லிங்க் வச்சுருப்பேன். ஸோ எந்த காலேஜ்லேயோ எந்த டிஸ்ட்ரிக்ட்லேயோ எங்கே போனாலும் சரி அங்கே உள்ளவங்களே கான்டாக்ட் பண்ண சொல்லுவேன். உங்களுக்கு யாராலும் கான்டாக்ட் பண்ண முடியாட்டா என் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள், நான் வந்து அதை எடுக்கக்கூடிய வேலை பஞ்சர் சொல்லி எங்கே வேணாலும் சரி. இது வரைக்கும் ஒரு ஐ டொனேஷன் கூட மிஸ் பண்ணாமல் நான் எடுத்திருக்கேன். அதுதான் முக்கியம். இப்போது இன் ஃபியூச்சர் இந்த மாதிரியான ஒரு பணிகளில் இன்னும் என்ன மாதிரியான ஒரு இலக்கு நிர்ணயிச்சிருக்கீங்க? நம்ம இருக்கக்கூடிய காலத்தில் கடைசி வரைக்கும் கண்தானங்கிற அதே மோட்டிவேஷன், அந்த மோட்டிவேஷன் மக்கள் மத்தியில் இல்லை, ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் நான் கொடுத்துட்டே இருப்பேன். நம்மளால் முடியும் வரை நம்மளால் எந்திரிச்சு நடந்து பேசக்கூடிய திறமையெல்லாம் இருந்துச்சா கண்டிப்பாக இதை மோட்டிவேஷன் பண்ணிகிட்டே இருப்பேன். என்னால் நான் எவ்வளோ தூரம் என்னால் எடுக்க முடியுமோ அது வரைக்கும் எடுத்துக்கிட்டே இருப்பேன். அது எனக்கு வந்து என்னுடைய லட்சியம்னு கேட்டிங்கன்னா, பார்வையற்றோர் இல்லாத ஒரு பாரதத்தை உருவாக்குறது நமது லட்சியம். அட்லீஸ்ட் நம்ம தமிழ்நாடு இருக்கிறத, ஏன்னா கருவிலியில் பிரச்சனை தான் சொல்லியிருக்கேன். ஸோ கருவிலியில் பிரச்சனை உள்ளவங்க இருக்கக்கூடாது, அந்த நிலைமை நம்ம உருவாக்கணும். அது கண்டிப்பாக சாதிக்கும். சாதனையான இந்தியாவிலே நம்ம இன்றைக்கி 2ஆம் இடத்துல வந்துட்டோம். இன்றைக்கி ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்கிறது வந்து குஜராத் இருக்குது. அதை பீட் பண்ணுறதுக்கு நமக்கு அவங்களுக்கு 26 ஜோடி தான் வித்தியாசத்தில் இருக்கும். அடுத்த வருஷம்னா நான் அவங்கள பீட் பண்ணி நாங்கள் அங்கேயே போயிடுவோம். ஸோ அந்த அளவுக்கு மாணவர்கள் நினைச்சால் முடியாது இல்லை. அதனால் மாணவருக்கு எவ்வளோக்கு அதிகமாக மோட்டிவேஷன் கொடுக்க முடியுமோ அதை நான் கொடுத்துட்டே தான் இருப்பேன். நிச்சயமா சார். ஒரு சமூக சேவகர் அப்படின்னு சொல்லும்போது கண்தானம் அதோட முக்கியத்துவம் என்ன, இதை பற்றின ஒரு புரிதல் மக்களுக்கு எவ்வளோ தூரம் தேவையாக இருக்குது, அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்னும் போது மாணவர்களோட பங்களிப்பு எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. இந்த 12 ஆண்டு கால இந்த பயணத்தில் 7000 அப்படிங்கிறத கடந்து போகிறது ஒரு சாதாரண ஒரு எண்ணிக்கை இல்லை. அந்த பயணத்தை தொடர்ந்து இப்போ வரைக்கும் செஞ்சிட்ருக்கீங்க. அப்படிங்கிற முறையில் இதோட சிறப்புகள் சார்ந்தும் ஒரு கண்ணை ஒரு மனிதர் தானமாக கொடுக்கும்போது அதனால் 4 பேர் பயனடைகிறாங்கன்னும் போது கொடுத்தவங்களுக்கும் சரி இது பெற்றவங்களுக்கும் சரி ஒரு பெரிய திருப்தியான ஒரு விஷயம். அந்த குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு ஒரு மனநிறைவு கொடுக்கக்கூடிய ஒரு பணி. இன்னைக்கு எவ்வளோ தூரம் இதை சிறப்பாக இளைஞர்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க. இன்னைக்கு எதிர்காலத்தில் இதை எந்த மாதிரியான ஒரு இலக்கு நிர்ணயிச்சுட்டு உங்களோட பயணத்தை நீங்கள் தொடர்ந்துட்டு இருக்கீங்கன்னு உங்களோட அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை எங்களோட நீங்க பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி. நாள்தோறும் பல புதிய தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் இன்று என்ன தகவலை நம் முன் வைக்கப் போகிறார் என்பதை பார்க்கலாம். நம் வீடியோலே வான நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். அண்மையில் பழந்தமிழ் இலக்கியம் சார்ந்த சில நூல்கள் வெளிவந்திருக்கின்றன. மறைந்த புலவர் புலியூர் கேசியன் அவர்களினுடைய மகள் புலவர் கலைச்செல்வி அகநானூறு தொடர்பாக 5 நூல்களை வெளிக்கொண்டு வந்திருக்கிறார். இப்போதெல்லாம் சங்க இலக்கியம் பற்றி எழுதுவதற்கும் படிப்பதற்கும் ஆள்கள் குறைந்து கொண்டே போகிற கட்டமாக இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் அகநானூற்றில் அதுவும்
8 தொகை நூல்களிலேயே நீண்ட பாடல்களை உடையது என்கிற காரணத்தால் அகநானூற்றை படிக்கிறவர்களின் எண்ணிக்கை மிக குறைவு. அதனை படித்து அதிலே இருந்து 5 நூல்களை கலைச்செல்வி கொண்டு வந்திருக்கிறார். அதிலே ஒரு நூலினுடைய பெயர் அகச்சொல் ஓவியம் என்பது. அகநானூற்றில் இருக்கிற ஓவியமான சிறந்த சொற்களை அவர் எடுத்து காட்டியிருக்கிறார். ஏறத்தாழ 39 கட்டுரைகளாக அந்த புத்தகம் விரிகிறது. பல்வேறு சொற்கள், இன்றைக்கு வழக்கிலே இல்லாமல் போன சொற்கள், ஆனால் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக அரிய சொற்களை எல்லாம் அந்த புத்தகத்திலே அவர் தந்திருக்கிறார். நாம் அனைத்தையும் பார்க்க முடியாது. அவர் குறித்து தந்திருக்கிற சில சொற்கள், அவற்றுள் இருக்கிற ஆழம், இவற்றை நாம் பார்க்க வேண்டும். சில சொற்களின் மூலம் கிடைக்கிற புதிய செய்திகளையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். இளங்கீரனாரினுடைய பாடலில் வருகிற ஒரு செய்தியை அவர் சுட்டி காட்டுகிறார். அந்த செய்தி புதிதாக இருக்கிறது. இளங்கீரனாரினுடைய பாடல் அகநானூற்றில் 239வது பாடலாக அமைந்திருக்கிறது. ஒள் இளை மகளிர் உயர் பிறை தொழும் என்று ஒரு வரி இருக்கிறது. அதாவது அங்கே இருக்கிற பெண்கள், திருமணம் ஆகாத பெண்கள் திருமணம் ஆக வேண்டும் என்று வேண்டி பிறையை வணங்கினார்கள் என்று அந்த தொடர் சொல்கிறது. அதுதான் மிக முதன்மையானது. தான் பொருள் சேர்ப்பதற்காக பிரிந்து போகிறேன் என்று சொல்லுகிற போது மனைவி கூடாது என்று ஊடுதல் நடத்த, அந்த ஊடலுக்கு பிறகும் அவளை சமாதானம் செய்துவிட்டு அந்த கடிய பாதையிலே நடந்து போகிற போது தலைவியினுடைய நினைவு அவனுக்கு வருகிறது. அப்படி வருகிற போது இவன் பலவற்றையும் எண்ணி பார்க்கிறான். நேற்றெல்லாம் அந்த பெண் எவ்வளவு துயரப்பட்டு தான் போகக்கூடாது என்று சொன்னாள். ஆனால் அதனையும் மீறி வாழ்க்கை நடைமுறை யதார்த்தத்தை எண்ணித்தான் வந்திருக்கிறோமே என்று எண்ணிக்கொண்டே அவன் போகிறான். போகிற போது அவனுக்கு தோன்றுகிறது, திருமணம் ஆகாத பெண்கள் பலர் தங்களுக்கு திருமணம் ஆக வேண்டும் என்பதற்காக பிறையை தொழுது கொண்டிருக்கிறார்கள். திருமணம் ஆன நீயோ என்னை விட்டு பிரிய நேர்ந்திருக்கிறது என்று அந்த பாடல் வரும். இதில் நமக்கு எது செய்தி என்றால், பிறையை தொழுகிற பழக்கம் பழந்தமிழகத்திலே இருந்திருக்கிறது என்பது செய்தி. கதிரவனை வணங்குகிற ஒரு பழக்கம் உண்டு, நாம் அறிவோம். மண்ணை வணங்குவது, விண்ணை வணங்குவது என்று இந்த வழிபாட்டு முறைகளிலே பல முறைகள் உண்டு. ஆனால் இஸ்லாமிய மதத்தை சார்ந்த மக்களில் பலர்தான் பிறையை வணங்குவார்கள் என்று நாம் படித்திருக்கிறோம். ஆனால் பழந்தமிழகத்தில் இஸ்லாமிய மதம் தோன்றுவதற்கு நூற்றாண்டுகளுக்கு முன்பு இப்படி ஒரு பழக்கம் இருந்திருக்கிறது என்பதை இந்த பாடல் நமக்கு காட்டுகிறது. ஒளி தருகிற அணிகளை அணிந்திருக்கிற பெண்கள் உயரத்திலே இருக்கிற அந்த உயர்வான பிறையை வணங்குகிறார்கள் என்கிற செய்தி நமக்கு கிடைக்கிறது. எனவே அந்த உயர் பிறை தொழும் என்னும் தொடர் அகநானூற்றிலிருந்து ஒரு புதிய செய்தியை நமக்கு கொண்டு வந்து தருகிறது. இப்படி பல்வேறு சொற்களை, அந்த சொற்களின் மூலம் நமக்கு கிடைக்கிற செய்திகளையெல்லாம் அந்த அகச்சொல்லோவியம் என்னும் நூல் வெளிப்படுத்துகிறது. சோறு என்பதற்கு பதம் என்று ஒரு சொல் இருக்கிறது. பல சொற்கள் சோறு என்பதை குறிப்பனவாக இருக்கின்றன. அகநானூற்றில் அந்த சொற்களை எல்லாம் அவர் தொகுத்து தந்திருக்கிறார். அதிலே ஒன்று பதம் என்பது இப்போதும் கூட வழக்கிலே இருக்கிறது. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று நாம் சொல்லுவோம். அந்த ஒரு சோறு பதம் என்பது பதமே சோறு என்கிற பொருள் உடையதாகவும் இருந்திருக்கிறது. அந்த பதம் என்கிற சொல் 4 விதமான அடைமொழிகளோடு சேர்த்து ஆளப்பட்டிருக்கிறது. வெறும் பதம் என்று இல்லாமல் அல்கு பதம், சில் பதம், மேய் பதம், தோள் பதம் என்று 4ஆக அந்த சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனை கலைச்செல்வி அவர்கள் எந்தெந்த பாடலில் அது எப்படி எப்படி எடுத்தாடப்பட்டிருக்கிறது, என்ன பொருளை தருகிறது என்று அவர் கூறுகிறார். பதம் என்றால் உணவு, சோறு. அதிலே நமக்கு சில் பதம் ஓரளவுக்கு புரிகிறது, மேய் பதம் கூட புரிகிறது. ஆனால் அல்கு பதம், தோள் பதம் என்பன என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அல்குதல் என்றால் பெருகுதல் என்று பொருள், சில் என்றால் சிறியது என்று பொருள். எனவே பெரிய அளவிலான சோறு, உணவு என்பதை அல்கு பதம் என்றும், சிறிய அளவிலான உணவு என்பதை சில் பதம் என்றும் குறித்திருக்கிறார்கள். அல்பதம் எப்போது இருக்கிறது, சில்பதம் எப்போது இருக்கிறது என்பதையும் அந்த பாடல்கள் நமக்கு விளக்கி கூறுகின்றன. தந்தையின் வீட்டில் வெளியில் வராமல் அடைத்து வைக்கப்பட்டிருந்த காலத்தில்
தனக்கு தேவையான உணவு வகைகள் எல்லாம் தரப்பட்டன என்று தலைவி சொல்லுகிறாள். நீ என்ன வேண்டுமானாலும் உண்ணலாம், ஓடி விளையாடலாம், சுதந்திரமாக இருக்கலாம், அவனிடம் மட்டும் போய் சேரக்கூடாது என்பதாக ஒரு நிபந்தனை இருந்திருக்கக்கூடும். அன்றைக்கும் காதலுக்கு சில இடங்களில் தடைகள் இருந்திருக்கின்றன. எனவே அந்த தந்தையின் வீடு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால் அல்கு பதம் உடையதாக இருக்கிறது, நிறைய உணவு வகைகள் கொண்டதாக அது இருக்கிறது. எனவே அல்கு பதம் என்கிற சொல் அங்கேயும். கணவனை பிரிந்ததற்கு பிறகு, திருமணமாகி கணவனை பிரிந்திருக்கிற வேளையில், கணவன் போர் நிமித்தமாகவோ பொருள் காரணமாகவோ பிரிந்திருக்கலாம். பிரிந்திருக்கிற வேளையில் உணவை உண்ண முடியாமல், உணவு இருந்தாலும் கூட உண்ண முடியாமல், அல்லது வளமனை வறுமை உடைய மனையாக மாறி இருக்கிற காரணத்தினாலோ எதனாலோ அந்த பெண் உண்ணுகிற உணவினுடைய அளவு அது சில்பதம் என்று சொல்லப்படுகிறது. தந்தையின் வீட்டில் அவளுக்கு கிடைத்தது அல்கு பதம், பெரிய அளவிலான உணவு. இப்போதோ சில்பதம், சிறிய அளவிலான உணவு வகை. எனவே இது இரண்டையும் தாண்டி மேய்பதம் என்றும் தோட்பதம் என்றும் இரண்டு சொற்கள் வருகின்றன. மேய்பதம் என்றால் மேலோட்டமாக உண்ணுகிற உணவு. ஒருவேளை இன்றைக்கு நாம் கொறித்தல் என்று சொல்லுகிறோமே, அதற்கு இணையான பழைய சொல்லாக இருக்கலாம். விலங்குகளை பற்றி சொல்லுகிற போது மேய்பதம் என்று கூறப்படுகிறது. நாம் கவனமாக அறிந்து கொள்ள வேண்டிய சொல் நான்காவது சொல்தான், அது தோட்பதம் என்பது. தோளுக்கும் சோறுக்கும் என்ன தொடர்பு? தோளில் சுமந்து செல்லுகிற உணவு. எதற்கென்றால் தாங்கள் அழைத்து செல்லுகிற ஆவினங்களுக்கு உணவூட்டுவதற்காகவும், தங்களுக்கான உணவாகவும், அதற்கு பிறகு நீர் அருந்த வேண்டுமானால் பாறைகளை உடைத்து அதிலிருந்து நீரை வர வைக்கிற போது அந்த தொழிலில் ஈடுபடுகிறவர்களாகவும் அவர்கள் இருக்கிறார்கள். எனவே தோளில் சுமந்து செல்லுகிற அந்த உணவுக்கு தோள் பதம் என்கிற அந்த பெயர் சொல்லப்படுகிறது. எனவே தோள்பதம், மேய்பதம், அல்குபதம், சில்பதம் என்று சோறு என்பதற்கே இப்படிப்பட்ட பல்வேறு சொற்களை ஆண்டிருக்கிறார்கள். மருதன் இளநாகனாரினுடைய பாடலில் இன்னொரு சொல் வருகிறது. அவர்கள் ஆவணமாக்கள். ஆவணம் என்றால் ரெக்கார்ட்ஸ். ஆவணமாக்கள் என்பது வேறொன்றுமல்ல, ஒரு குடத்தில் உள்ளே போடப்பட்டிருக்கிற ஓலைகளை, அந்த முத்திரையை ஆராய்ந்து அவற்றை வெளியில் எடுக்கிற ஆவணங்களை பாதுகாக்கிறவர்கள் என்று இன்றைக்கு ஆங்கிலத்திலே ஆர்கைவ்ஸ் என்றும் ரெக்கார்ட் செக்ஷன் என்றும் நாம் சொல்லுகிறோமே, அவையெல்லாம் அன்றைக்கே இருந்திருக்கின்றன என்பதை இந்த ஆவணமாக்கள் என்னும் சொல் காட்டுகிறது. எனவே இப்படி அகநானூற்றில் இருக்கிற மிகச்சிறந்த சொற்களையெல்லாம் அந்த நூல் எடுத்து காட்டுகிறது அகச்சொல் ஓவியம் என்னும் பெயரில். வணிகத்தில் எவ்வாறு முதலீடு செய்து சுலபமாக லாபம் ஈட்டலாம் என்பதை பற்றி இன்றைய வணிகம் பகுதியில் பார்க்கலாம். நம் வீடியோலே வாணிகத்தின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். வணக்கம். இதுக்கு முன்னாடி இந்த வாரங்களில் ஒரு தொழில் நிறுவனத்துக்கு தேவையான நிதி ஆலோசனைகளையும், ஒரு ஃபைனான்ஷியல் ஆலோசனைகளையும், ஒரு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டு, இது மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருந்தோம். இதில் தொடர்ச்சியாக இப்போது 2-3 வாரமாக ஒரு ஃபைனான்ஷியலாக ஒரு கம்பெனி ஒரு நடத்துகிறவங்க, ஒரு தொழில் நடத்துகிறவங்க ஒரு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறாங்க. அந்த ப்ராப்ளத்தை எப்படி அணுகணும், அதில் குறிப்பிட்ட ப்ராப்ளத்தை எப்படி அணுகணுங்கிறத பற்றி பேசணும். அதில் பர்டிகுலராக பார்த்திங்கன்னா ஒரு நிறுவனத்துலேருந்து கடன் வாங்கியிருக்காங்க. அந்த கடன் வாங்கிறதுக்கு எவ்வளோ தூரம் வரைக்கும் போகணும், அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்ததுன்னா என்ன பண்ணலாங்கிறது வரைக்கும் பேசியிருந்தோம். இதில் ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம சொல்லியிருந்தது ஒரு 1 கோடி ரூபா டர்ன் ஓவர் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி 50 லட்ச ரூபா கடன் கேட்குறாங்க. 1 கோடி ரூபா அசெட் வச்சுருக்கிறாங்க. இவங்களுக்கு இந்த 50 லட்ச ரூபா அவங்களோட ஒரு வருஷம் டர்ன் ஓவர் பண்ணுறது 1 கோடி ரூபா பண்ணுறாங்க. மார்ஜின் 15% இருக்குது. அப்படின்னா இவங்க என்ன மாதிரி வாங்கலான்றதுக்கு சொல்லணும். அதில் பார்த்திங்கன்னா அந்த 50 லட்ச ரூபா அவர் கடன் வாங்கியிருந்தார்னா கண்டிப்பாக அவரோட 3 வருஷத்தில் அவரோட கேபிட்டல் ஒரு 15 இல்லை 17 லட்ச ரூபா, அவரோட போட்ட பணம் 50 லட்ச ரூபாயோ இல்லை கடன் வாங்கின 50 லட்ச ரூபாயோ அதுலேருந்து கரைஞ்சி போயிடும். பேலன்ஸ் 35 லட்சம் தான் இருக்கும். கடனை வட்டியும் கட்டியிருக்க முடியாது. கண்டிப்பாக இவர் ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுவார் அப்படிங்கிற வரைக்கும் நம்ம பேசியிருந்தோம். ஸோ இப்போ இவர் என்ன பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதுல பார்த்திங்கன்னா, இவர் எனக்கு கண்டிப்பாக இந்த பணம் தான் வேணும், எனக்கு 50 லட்சம் தான் வேணும், இந்த முதலீடு இருந்தால் தான் இந்த தொழிலை நடத்த முடியும் எனக்கு அப்படிங்கிறத சொன்னார்னா அது தவறான விஷயம். அதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கணும்னா, இந்த முதலீடு இருந்தால் தான் இந்த தொழில் நடத்த முடியுங்கிறது ஒன்று.
அடுத்தது இந்த முதலீடு இருக்கணும். இந்த தொழில் நடத்தினா 100% நல்லா நடந்ததுன்னா எவ்வளவு வருமானம் வரும்? வருமானங்கிறது நிகர வருமானம், மொத்த எல்லாத்தையும் சேர்த்து நெட்டு கிடையாது, கிராஸாக பார்க்கணும். இன்னொன்று, இந்த வருமானம் வரத்துக்கு எவ்வளோ முதலீடு தேவையாகும். ஸோ இப்போ வந்து ஒரு சில நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா, இண்டஸ்ட்ரியெலாம் எடுத்துட்டிங்கன்னா முதல் வருஷமே வந்து வருமானம் வந்துடாது. முதல்ல ஆரம்பித்து ஒரு 3.5 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் தான் இன்ட்ரெஸ்ட் கட்டுற அளவுக்கு சக்தி வரும். அதுலேருந்து ஒரு 3 வருஷம் கழித்து தான் பிரின்சிபலை கொஞ்சம் கட்டுற அளவுக்கு சக்தி வரும். ஸோ அதனால் நம்ம கேல்குலேஷனை பார்க்கும்போது நிறுவனத்துக்கு நிறுவனம் மாற்றிக்கணும். ஸோ நம்ம வந்து எந்த விஷயம் பண்ணும்போதும் நமக்கு எல்லாமே 100% நடந்துடும், 100% நடந்துச்சுன்னா நம்ம இப்படி கட்டிடுவேங்கிறத வந்து பார்க்குறத விட நமக்கு வந்து 60% தான் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத ரெண்டு பெசிமிஸ்டிக் ஆப்டிமிஸ்டிக்னு சொல்லுவாங்க. நமக்கு வந்து நினைக்கிறது வந்து பாசிட்டிவாக இருந்தாலும் 100% நடக்கும்னு நம்ம நினச்சாலும் நம்ம வந்து உள்ளுக்குள்ளே நம்ம கணக்கில் வந்து நமக்கு 60% நடந்ததுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு கணக்கை வந்து சைடில் வச்சுருக்கணும். அப்போ வச்சுருக்கும் போது என்ன ஆகும், நம்ம ரெண்டுத்துக்குமே ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஒரு பணம் வாங்கும்போது கட்டுற பணம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளோட ட்ராக் ரெக்கார்டு கரெக்டாக இருந்ததுன்னா தான் அடுத்த 2வது ரவுண்டு கடன் வாங்க முடியும், இதில் முதலீடார் வாங்க முடியும். நிறைய பேரோட பிரச்சனை பார்த்திங்கன்னா, நிறைய பெரிய பிஸ்னஸ் மேனாக இருப்பாங்க, நல்லா பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அவங்களோட ஐடி ரிட்டர்னை ரொம்ப ரொம்ப வீக்காக பண்ணி வச்சுருப்பாங்க. என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நிறுவனத்துக்கு வேண்டிய எல்லா லாபமும் நிறுவனத்துக்கு வந்திருக்கும், ஆனால் இவங்க வந்து ஒரு சேலரியோ இல்லை ஒரு ப்ராஃபிட்டையோ எடுத்துருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக நிறுவனம் நடத்துனீங்கன்னா, ஒரு ப்ரொப்ரேட்டர்ஷிப்பாக இருந்ததுன்னா டோட்டலாக எல்லாமே உங்கள் அக்கௌண்ட்டில் தான் வந்துட போகுது. பாக்கி என்ன மாதிரி நிறுவனமாக இருந்தாலும் உங்களோட லாபத்தை ஒரு வருஷமும் உங்கள் கணக்குக்கு கொண்டு வாங்க, இல்லையா ஒரு சேலரி கொண்டு வாங்க. ஏன்னா கொண்டு வரலைன்னா நாளைக்கு உங்களோட பேலன்ஸ் ஷீட்டு வந்து சரியாகவே போகாது. நம்மளோட பேலன்ஸ் ஷீட்டும் நம்ம இண்டிவிஜுவலாக நம்ம ஒருத்தர் நடத்துகிறோம், நம்ம நிறுவனம் நடத்துகிறோம், நான் நடத்துகிறேன்னா என்னோட வந்து ஐடி ரிட்டர்னும் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் என் கம்பெனி ஐடி ரிட்டர்னும் நல்லா பண்ண முடியும். வெறும் என் ஐடி ரிட்டர்ன் ரொம்ப ரொம்ப வீக்காக இருந்துச்சு, என் கம்பெனி மட்டும் நல்லா இருந்ததுனால நாளைக்கு கோபாராயராக நம்ம போடும்போதோ, அதை கோபாராயர்னால் எந்த கடன் வாங்கினாலும் இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பர்சனல் கேரண்டி இல்லாமல் எந்த லோனும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் பர்சனல் கேரண்டி இருக்கணும்னா நம்மளோட ஐடி ரிட்டர்ன் ஸ்ட்ராங்காக இருக்கணும். நம்மளோட ஐடி ரிட்டர்ன் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா நம்மளோட பணத்தை, நமக்கு வரக்கூடிய பணத்தை வந்து ப்ராப்பராக எடுத்துருக்கணும். அதாவது யாருக்கும் வருமானம், இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிறுவனம் நல்லா நடத்திக்கிட்டு இருப்பாங்க, வருமானம் நல்லா வந்திருக்கும், பட் என்ன பண்ணியிருப்பாங்க, நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல கம்பெனியை சரி பண்ணிக்குவோன்னு நினச்சிக்குவாங்க. ரெண்டுமே பேரலாக பண்ணிக்கிட்டே வரணும், இல்லைன்னா ஃப்யூச்சரில் வந்து டெவலப் பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்த ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஃபைனான்ஷியல் நோட்டீஸ் வந்துச்சு, இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்திருக்குன்னா, ஒன்று ப்ராப்ளத்தை ஆராய்ச்சி பண்ணி இந்த மாதிரி கொடுக்குறது, ரெண்டாவது நம்ம தேவைக்கு ஏற்ற லோனை வாங்குறது. ஸோ இதில் வந்து அதிகப்படியாக லோன் வாங்கினாலும் பிரச்சனையாக வரும், குறைச்சலான லோன் வாங்கினாலும் பிரச்சனைகள் வரும். இந்த நம்ம பேசிகிட்டு இருக்கிறது வந்து ஒரு பிரச்சனை வந்ததுன்னா எப்படி அணுகலாங்கிறத பேசிகிட்ருக்கோம். அதில் பிரச்சனை எப்படிலாம் வரான், எந்த காரணத்தினால வந்திருக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ இதன் வழியாக நம்ம வந்து உங்களுக்கு நம்ம சொல்கிறது என்ன, நான் சொல்கிறது என்னென்னா, ஒன்று வந்து இந்த பார்க்குறவங்களில், இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்களில் இந்த மாதிரி சம்மந்தப்பட்டவங்க நல்லா நடத்திட்டு இருக்கேன், இந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கணுங்கிறதுக்காக நான் இந்த விஷயத்த சொல்கிறேன். ஒரு சில பேர் வந்து வந்திருந்ததுன்னா இதை எப்படி அணுகலாங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒன்ஸ் வந்தாச்சு, இப்போ உடனடியாக என்ன பண்ணலாம், நோட்டீஸ் வந்தாச்சு, நீங்கள் சொன்ன எல்லா மெத்தட்ஸும் வந்து முன்னாடி தவறுதலாக நம்ம பண்ணிட்டோம், இனிமேல் நம்ம அந்த மாதிரி இருக்க மாட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இந்த டயத்தில் நம்மள்கிட்ட பைசா இல்லை, ஆனால் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது, ஃபேக்ட்ரி இருக்குது, ஃபேக்ட்ரினா ஷெட்டு ஏதோ ஒன்று இருக்குது, நிலம் இருக்குது, மிஷினரி இருக்குது அப்படின்னிங்கன்னா உடனடியாக யோசிக்காமல் 2 விஷயத்தை ஒன்று பண்ணி ஆகணும். ஒன்று, தேவையில்லாத எந்த அசெட் இருக்கோ அதை உடனடியாக கொடுத்து உங்களோட கடனை குறைக்கணும். தேவையில்லாத அசெட்னா நான் கோர் அசெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ நமக்கு வந்து ஃபேக்ட்ரி தேவை, அந்த ஃபேக்ட்ரிக்கு உண்டான ஷெட்டு தேவை, அதுக்கு உண்டான மிஷினரி தேவைன்னா அதை விட்டுட்டு வேறு எதுவும் தேவையில்லாதுங்கிறது வந்து ஈவன் சாதாரண அக்ரிகல்ச்சர் நமக்கு அடிஷ்னலாக உள்ளது எதுவாக இருந்தாலும் சரி, நிறுவனத்தை மேலே தூக்கினோன்னா ஆட்டோமேட்டிக்காக வருமானம் நிறையா வரும். வருமானம் நிறையா வந்ததுன்னா நிறையா பர்சனல் அசெட்ஸ் வாங்கிக்க முடியும். ஸோ அதனால் பர்சனல் அட்டாச்மெண்ட்டாக ஏதாவது ஒரு அசெட்டில் வச்சுக்கிட்டு இன்னும் மேலே ப்ராப்ளத்தில் ஃபேஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு டிசிஷன், இந்த மாதிரி சூழ்நிலை வந்துருச்சுன்னா, வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுங்கிறத சொல்லியிருக்கிறேன். இன்கேஸ் வந்துருச்சுன்னா உடனடியாக என்ன தேவையில்லாத அசெட்டோ அதை நம்ம கொடுக்கணும். சப்போஸ் அது கொடுக்கறதுக்கும் ஒன்றும் இல்லை, ஆனாலும் என் பிரச்சனையை சால்வ் பண்ணணும். நம்மள்ட்ட ஷெட் இருக்குன்னா நம்ம வந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு ஒரு 1 or 2 இயர்ஸ்க்கு இதே மாதிரி ப்ராடக்ட் யாராவது நடத்தினாங்கன்னா அவங்கள வந்து ஒரு ப்ராப்பரான கன்சல்டண்ட்டோ இல்லை நேரடியாக அணுக முடிஞ்சதுன்னா அணுகி
என்னோட ப்ராடக்டை பண்ணுறதுக்கு உண்டான உங்களோட ப்ராடக்டை பண்ணுறதுக்கு உண்டான வசதிகள் எல்லாம் என்கிட்ட இருக்குது. என்னோடய ஷெட்டை நீங்கள் எடுத்துக்கங்க, என்னோடய மெஷினரி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், எனக்கு லீஸ் ரெண்டல் கொடுத்துருங்க, இல்லை ஒரு ப்ராஃபிட் ஷேரிங் கொடுங்க, ஒரு ரெண்ட்டு கொடுங்க. எப்படி வேணுமோ நம்ம ஸ்கீம் பண்ணிக்க முடியும். ஒரு மாதம் எனக்கு இத்தனை ரூபா ரெண்ட்டும் இவ்வளோ ப்ராஃபிட் ஷேரிங் கொடுங்க. ஸோ என்ன ஆகும், உங்களோட நிறுவனம் நடத்தின மாதிரி உங்களுக்கு ஒரு ஷேரிங்கும் வரும், ஒரு ரெண்டலும் வரும். ஸோ இருக்கிற பிரச்சனைகள்லேருந்து கொஞ்சம் நாளைக்கு சரி பண்ணிக்க முடியும். ஏன்னா ஒரு பிரச்சனையை ஸ்டார்ட் ஆகும்போது திரும்ப 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 அதை நோண்டி இன்னும் பெருசாக ஆக்கிறதுக்கு பதிலாக ஒரு கட்டத்தில் அதை ஸ்டாப் பண்ணி ஆகணும். ஒரு கட்டத்தில் நம்ம ஸ்டாப் பண்ணால் தான் அடுத்த லெவலுக்கு நம்ம திங்க் பண்ணுறதுக்கு நமக்கு கொஞ்சம் டைம் வேணும். அந்த டைம் எடுக்கிற வரைக்கும் சும்மா இருக்காமல் இதை மாதிரி ஒரு மினிமம் ஆக்டிவிட்டி நம்ம பண்ணும்போது ஸோ நமக்கு வந்து அடுத்த ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் ஓப்பன் ஆகும். ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லீஸ் ரெண்டல் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னும் சில ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணலாம். என்ன மாதிரி பண்ணி இதை மேலே கொண்டு வரலாங்கிறத வந்து மேலே வர வாரங்களில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நாம் கற்ற விஷயங்களை காட்டிலும் நாம் கற்றிடாத தகவல்கள் ஏராளமாகவே இருக்கின்றது. எனவே அவற்றிலிருந்து சிறந்த தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள். நம் விடையிலேவான நிகழ்ச்சி நிறைய பகுதியாக வரவிருப்பது கற்றலும் கற்பித்தலும். வணக்கம். மாணவர்களுக்கு அரசியல் தேவையா? இந்த கேள்வி அடிக்கடி வந்து பெற்றோர்களாலும் ஆசிரியர்களாலும் அதேமாதிரி மாணவர் மேல் அக்கறை கொண்ட எல்லாரும் அடிக்கடி முன்வைக்கும் ஒரு கேள்வி இது. மாணவ சமுதாயத்தை அரசியலிருந்து பிரித்து தனியாக ஒரு அரசியல் சூழ்நிலை என்றைக்குமே இருந்ததில்லை, இதுதான் உண்மை. ஆனாலும் எங்கேயோ வந்து அதாவது மாணவர்கள் வழி தவறி அரசியலுக்கு போயிடுவாங்க, இல்லை அரசியல் சக்திகள்னால மாணவர்கள் அவருடைய நோக்கங்கள்லேருந்து வெளியில் வந்துடுவாங்க. படிப்பு கேட்டுரும், வேலை கேட்டுரும், தான் உண்டு தன்னோட வேலை உண்டுன்னு இல்லாமல் எதுக்கு இதெல்லாம் இப்படிங்கிறது தான் அதிகப்படியாக குறிப்பாக எங்கே சொல்ல மத்திய தட்டு அங்கே தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு மனோபாவம், நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்க வேண்டியதானே, எதுக்கு இந்த பொது பிரச்சனைகள்லாம் போயிட்டு சமூக பிரச்சனைகள்லாம் தேவையா? ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில் வந்து தான் முன்னுக்கு வர்றதுங்கிறதே பெரிய காரியம். தான் நல்லா படித்து வேலைக்கு வந்து ஒன்று இதை விட்டுட்டு இந்த நேரத்தில் வேறு வேலைக்கு போகணுமா அப்படின்ட்டுருக்கு. ஆனால் உள்ளூர் பக்கத்தில் பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் வந்து சமூகத்தில் ஒரு பெரும் நிகழ்வு, அரசியல் மட்டும் இல்லை, அது வந்து எதுவாக இருந்தாலும் அங்கே எல்லா இடத்துலையும் இளைஞர்களோட பங்கு இருந்திருக்கு. இளைஞர்களோட பங்கு இல்லாமல் எந்த சமூக நிகழ்வும் நடந்ததில்லை, சமூக மாற்றங்கள் நடந்ததே கிடையாது. இப்போது இந்தியாவினுடைய விடுதலைன்னு எடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து எல்லாரும் இளைஞர்கள் முழுமையாக இருந்தாங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, படிப்பை வேண்டான்னு விட்டுட்டு வெளியில் வந்தாங்க. ஸோ இன்றைக்கு நமக்கு இந்திய நாட்டின் விடுதலைன்னு கிடைச்சதுக்கு முக்கியமான காரணம் தலைவர்கள் மட்டும் கிடையாது, தலைவர்கள் பின்னால் போன இந்த தொண்டர்கள். அந்த தொண்டர்களில் பெருவாரியானவர்கள் இளைஞர்கள் தான். அவங்க தன்னோட படிப்பை, தன்னுடைய இளமையை, தன்னுடைய எனது குடும்ப சூழ்நிலையை, சுகங்களை, சொத்துக்களை விட்டுட்டு வெளியில் வந்ததுனால தான் இன்றைக்கி நம்ம இங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் கேட்குறீங்க, நான் இன்றைக்கி பேசுகிறேன்னா அது காரணமே என்கிட்ட சுதந்திரம் தான். அந்த சுதந்திரம் வரத்துக்கும் இளைஞர்கள் தான் காரணமாக இருந்தாங்க, பெருவாரியாக இளைஞர்கள் தான் காரணமாக இருந்தாங்க. எங்கெங்கெல்லாம் வந்து ஒரு நிகழ்ச்சி நடக்குதோ, அதாவது என்ன சொல்ல முக்கியமான ஒரு சமூகத்தை மாற்றக்கூடிய நிகழ்வுகள், போக்குகள் நடந்தாலும் அங்கே இளைஞர்களுடைய பங்களிப்பு கண்டிப்பாக இருக்கும். 1965 இங்கே நடந்த மொழிப்போர், அப்போ நடந்தப்போ இளைஞர்கள் தான் இருந்தாங்க, முழுமையாக உள்ள வந்து இளைஞர்கள் தான். அந்த இளைஞர்களுடைய சக்தியை புரிந்து கொள்ளாமல், அவருடைய குரலை புரிந்து கொள்ளாமல், அவங்களுடைய நோக்கத்தை புரிந்து கொள்ளாமல் போகும்பொழுது அரசாங்கங்கள் கவிழ்கின்றன. இல்லை அரசாங்கம் அதற்கு நேருதலாக இயங்கும் பொழுது அரசியல் மாற்றம் நடக்குது. இதுதான் தொடர்ந்து நம்மளுக்கு உலகம் பூரா சொல்லி வச்ச விஷயம். இங்கே நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, உலகம் முழுக்க நடக்கக்கூடிய விஷயங்கள். மக்களுடைய உரிமைகளுக்காக மக்கள் போராடும் பொழுது அதை புரிந்து கொள்ளாத ஆட்சியாளர்கள், அரசாங்கங்கள் எதுவாக இருந்தாலும் அது தூக்கி எறியப்படுகிறது. காலகட்டத்தில் அதான் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ என்ன கேள்வின்னு கேட்டிங்கன்னா, மாணவர்கள் இதை செய்வதற்கு எந்த அளவுக்கு தயாராக இருக்காங்க, இன்றைக்கு இருக்கக்கூடிய மாணவர்களுடைய சமூக பொறுப்பு அந்த அளவுக்கு இருக்கா, இந்த கேள்விகள்லாம் தொடர்ந்து கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் கூட இதெல்லாம் ஜல்லிக்கட்டு சார்பாக நடந்த இடத்துல போராட்டங்களில் ஒரு விஷயம் என்ன தெரிய வந்ததுன்னா, நம்ம இத்தனை நாளாக நினச்சிட்டு இருந்தோம் மாணவர்கள்லாம் முன்னையா அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது, அவங்க உண்டு, ஃபேஸ்புக் உண்டு, புக் உண்டு, மொபைல் உண்டு, வேலை உண்டுன்னு போயிடுவாங்க, ஐடி நிறுவனங்களில் இருக்கவங்களுக்கு ஒன்றும் கிடையாது, சமூக பொறுப்பு கிடையாது, இன்ஜினியரிங் காலேஜில் படித்தா அவனுக்கு என்னென்னே தெரியாது, இந்த மாதிரியான ஒரு என்ன சொல்ல பொதுப்படையான எண்ணங்கள் நிறைய பரவி வந்த காலகட்டத்தில் நடந்த ஒரு போராட்டம் தான் ஜல்லிக்கட்டு சார்பாக நடந்த போராட்டம். இதில்
அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். ஆனால் ஒரு விஷயம் என்னென்ன நம்மளுக்கு தெரிய வருதுன்னா, எல்லாரும் ஒன்று சேரி அதாவது கூடி செய்யக்கூடிய எல்லா இதுலேயும் இளைஞர்களுடைய பங்கு இருக்குது. அதே மாதிரி தன்னுடைய வேலையாகட்டும் கல்வியாகட்டும் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிட்டு, இதுக்கு முன்னாடி நடந்தப்போ ஈழ பிரச்சனை நடந்தப்போ ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு இதெல்லாம் நிகழ்வை செஞ்சவங்க பேர் இளைஞர்கள் தான். இளைஞர்கள் வெளியே வந்து சொன்னதுனால தான் அது எல்லாருக்கும் தெரியக்கூடிய பொது பிரச்சனையாக போச்சு. ஆனால் இங்கே என்ன சிக்கல் வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இளைஞர்களுக்கு ஓரளவுக்காவது வரலாற்று பின்னணி தெரியணும். இன்றைக்கு அவர்களை சென்றடையக்கூடிய முக்கியமான ஒரு ஊடகம்னு என்னென்னு கேட்டிங்கன்னா, சமூக ஊடகம்னா இதுதான். அவங்களுக்கு எல்லாமே இதுவாக அதாவது மின்னணு ஊடகங்கள் தான் இருக்குது. ஏன்னா புத்தகம் படிக்கின்ற பழக்கம் பெருவாரியாக குறைஞ்சிருக்கு. தவிர எல்லாருடைய அந்த கவன குவிப்புங்கிறதும் குறைஞ்சி போச்சு. ஒரு 600 பக்கத்து புக்கை முழுசாக படிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி எத்தனை பேர் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. இன்னொன்று, இவங்களுக்கு யார் இவங்களெல்லாம் வந்து சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, இவர்களுக்கு இருக்கக்கூடிய தலைவர்கள் அவருடைய தகுதிகள் நோக்கங்களையும் பார்க்கும் பொழுது என்னுடைய சந்தேகம் என்னன்னு கேட்டால், இவர்களுக்கு வரலாற்று பின்னணி தெரியுமா? அதாவது ஒரு கட்சி ஒரு இயக்கம் இல்லாட்டி ஒரு தலைவர்னா கூட அவர்களுடைய பின்னணி என்ன, அவருடைய சித்தாந்தங்கள் என்ன, அவங்க என்ன மாதிரி விஷயங்களை முன் வைக்கிறாங்க, ஆட்சிக்கு வந்தால் என்னென்னலாம் செய்வாங்க, இவங்க ஆட்சிக்கு வந்தால் இவங்க என்ன செய்வாங்க, இதனால் யாருக்கு லாபம், யாருக்கு இது பாதிப்பாகும், இப்படிங்கிறத பற்றி ஒரு குறைந்தபட்ச அறிவு படித்த மக்கள்கிட்டே இல்லை. அதான் உண்மை. நான் அடிக்கடி கேட்கறது என்னோட இதில் வகுப்பில் கேட்கறது உண்டு. இப்போ இடதுசாரினா என்ன, வலதுசாரினா என்ன, இது திராவிட அரசியல் என்ன, தலித் அரசியல் என்னன்னு கேட்கும்பொழுது திரும்ப திரும்ப மனிதர்களை பற்றிய அபிப்பிராயங்களை சொல்கிறாங்களே ஒழிய யாருமே எதையுமே புத்தகங்கள் மூலமாகவோ இல்லை ஒரு சொற்பொழிவு மூலமாகவோ இல்லை நல்லா யாராவது ஒருத்தர் படித்தவர் அவர் சொன்ன கருத்துக்களை கூட கேட்காமல் ரொம்ப பொத்தாம்பொதுவான ஒரு அபிப்பிராயங்களை வச்சுருக்காங்க. இவர் நல்லவர், இவருக்கு அவர் பரவாயில்ல, அவர் மோசம், அவர் வந்தால் சரி கிடையாது, இவர் இப்படி எப்படின்னு சொல்லி தனிநபர் பற்றிய அபிப்பிராயங்கள் தான் இங்கே அதிகமாக இருக்குது. இன்னொருத்தர் ஒரு ஸ்டெப் மேலே போய் சொல்லுவாங்க, அரசியல் கட்சிகளுக்கு சித்தாந்தமே கிடையாது, எல்லாத்தையுமே சாடுற மாதிரி ஒரு எண்ணத்தில். அவங்களுக்கு தேவை என்னங்க, எல்லாமே இதுதான், அத்தனையுமே எனக்கு ஒரே குட்டையில் உருண மட்டைகள். மிக மிக தவறான ஆபத்தான ஒரு எண்ணம் இது. கட்சிகளுக்கு சித்தாந்தங்கள் இருக்குது. ஒரு அதாவது கட்சி தோன்றுவதற்கான ஒரு தேவை, சமூக தேவை ஒன்று இருக்குது. அந்த சமூக தேவையின் காரணமாக தான் அந்த கட்சி உள்ளே வருது. அப்போது அதை நோக்கி தான் அங்கேருந்து எந்த அளவுக்கு அவங்க வந்து அதிலேருந்து இது இல்லாமல் அதாவது மீறாமல் பயணம் செஞ்சாங்கங்கிறது வேறு விஷயம். ஆனால் இந்த ஒரு கட்சினா அதற்கான வெளி இது, அதற்கான நோக்கம் இது, அதற்கான மக்கள் இவர்கள் அவருடைய அரசியல் முன்வைக்கிறாங்கன்னா அப்படிங்கிறது எல்லா கட்சிகளுக்கும் இருக்குது. நீங்கள் எந்த கட்சி வேணால் எடுத்து பாருங்கள், ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்குது. அது இல்லாமல் இருந்த எல்லா இதுவும் கட்சிகளும் காணாமல் போய்விட்டன. ஒரு கட்சி பல ஆண்டுகளாக இருக்குது அப்படின்னா, பல ஆண்டுகளாக இருக்குன்னா கண்டிப்பாக அதற்குன்னு ஒரு சித்தாந்தம் இருக்குது, ஒரு நோக்கம் இருக்குது, அதுக்குன்னு தலைமை இருக்குது, அதுக்குன்னு ஒரு செயல்பாடுகள் இருக்குது. இதுதான் முதல்ல அடிப்படையான விஷயம். என்னென்னா, கட்சி சார்பு இல்லாமல் கட்சிகள் சொல்லக்கூடிய, அரசியல் சொல்லக்கூடிய, சமூக இயக்கங்கள் சொல்லக்கூடிய செய்திகள் என்ன, சித்தாந்தங்கள் என்ன, இதை பற்றி ஒரு ஓரளவுக்கான புரிதல் ரொம்ப அவசியம் நினைக்கிறேன். அதற்கான சூழல் இருக்கா, அதற்கான சிக்கல்கள் என்ன, ஏன் அதை அறிந்து கொள்ளணும் என்பதை பற்றி தொடர்ந்து பேசுவோம்.